அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பான சகோதர சகோதரிகளே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 2022ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறோம். அது அதிகமாக பாதிப்பு ஏற்படக்கூடியது சினிமா துறை தான் அதிகமான பாதிப்பு. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆடியோ லான்ச் விழா இது. எல்லாம் முறையான முகக்கவசம் போட்டு, நானே வரப்போ பார்த்தேன், சேர்லாம் காலியாகிற மாதிரியே இருந்தது. கட்சியில் பார்த்தா ஒரு சேர் பக்கத்தில் இன்னொரு சேரை வந்து ப்ராப்பராக டேப்லாம் போட்டு யாரை உட்கார அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதில் பயமாக வந்து ஒரு பக்கம் ஏகப்பட்ட கும்பல்லாம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லி அப்படிலாம் பார்த்தேன். வந்தவங்களுக்கு வந்து கரெக்டாக எல்லோரையும் இன்வைட் பண்ணி எல்லாரையும் ப்ராப்பராக சமூக இடைவெளியோட அமர்த்தி இந்த ஒரு ஆடியோ லான்ச்சை வந்து ஏற்பாடு செய்த அந்த தில் இருந்தா போராடு இந்த டீம் எல்லாருக்கும் வந்து இந்த நேரத்தில் நான் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதற்கண் என்னுடைய தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும், ரெண்டாவது என்னுடைய இயக்குனர், நான் வந்து வேசார்பாடி கன்னியாபுரத்தில் இருக்கிறேன். என்னுடைய அன்பு சகோதரர் சுதாகர் தான் வந்து ஒரு போன வாரம் இன்வைட் பண்ணார் என்ன. நான் நினச்சேன் ஆடியோன்னு நான் உடனே நினச்சேன் ஏதோ ஒரு வாய்ப்பு தான் வாங்கி தரார் தம்பி அப்படின்னு நினச்சேன். கட்சியில் பார்த்தா பாட்டெலாம் முடிஞ்சிட்டு இருக்குது. எல்லாம் பாட்டி முடிச்சு பாட்டெலாம் எழுதி முடிச்சு கடைசி கட்டத்தில் இன்விடேஷனோடு வந்து பார்க்குறாரு என்ன. இருந்தாலும் நான் அப்பயே சொன்னேன், நான் இது சினிமா துறை சார்ந்த விஷயம், கண்டிப்பாக வரேன்னு சொன்னேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று நடக்க வேண்டியது. ஆக்சுவலாக இது வந்து டோட்டலி தமிழ்நாடு ஃபுல்லாக லாக்டவுன் ஆனதால் இந்த நிகழ்ச்சியை போஸ்ட்போன் பண்ணி வச்சாங்க. ஆகையில் நான் இன்றைக்கி வந்து கரெக்டான நேரத்தில் வந்து சேர்ந்துட்டேன். ரொம்ப ட்ரெயிலர்லாம் நல்லா சூப்பராக இருந்தது. குறிப்பாக நான் கடைசியாக அந்த நம்ம சிஸ்டர் செந்தில் ராஜலட்சுமி அவங்க பாடின பாட்டு நல்லா இருக்குது. அந்த வரியெல்லாம் நல்லா எழுதிக்கிறாங்க. அந்த இப்பத்திக்கு காட்டு என்ன காளை மாடு என்ன பாடு இப்பு என் இப்புல தான் கையை வச்சா காளை மாடு முட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சூப்பரான வரிகள். இந்த பாடலை வந்து இயக்குனர் தான் எழுதியிருக்கிறாரு. ரெண்டாவது வந்து என்னடா இது திடீர்னு ஒரு தம்பி கூப்பிட்றாரு, இவர் நம்பி எப்படி அங்கே வர முடியும் ஆடியோ லான்ச்சுக்கு, யாருமே தெரியாத படத்தில் பாடும் இல்லை, படத்தோட பேரும் தெரியாதான்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இந்த வரிசையில் முறையான கரெக்டான இடத்துல தான் உட்காந்துருக்கிறேன். ஏன்னா சாய் தர்ஷன் அண்ணா எனக்கு தெரியும், மியூசிக் டைரக்டர். கிட்டத்தட்ட 3 பாட்டு நான் பாடியிருக்கேன் அவர்கிட்ட. 3 பாடல் நான் வந்து அவர்கிட்ட பாடியிருக்கிறேன். ஒரு நாள் நைட்டு மிட் நைட் கூட ஒரு நாள் பாடினேன், 2 வருஷம் முன்னாடி. அப்புறம் ஸ்ரீலங்கன்ஸ் இலங்கை தமிழர்கள் வந்து இதில் பாட்டு எழுதியிருக்காங்க, 2 பேர் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் சொல்லணும். ஆமாம், 2 பேர் இலங்கை தமிழ் எழுதியிருக்காங்க பாட்டு. அவங்களுடைய பாடலை வெற்றி பாடலாக வரணும். அதே நேரத்தில் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் போட்டு பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே வந்து எல்லாம் பிஸியாக இருக்கும் இன்னைக்கு ஃபீல்டில். சின்ன திரையாக இருக்கட்டும், ஸ்பெஷல் ஷோவில் இருக்கட்டும், அது மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா யோகி பாபா நம்பர் கொண்டு எல்லாமே வந்து பயங்கர பிஸியான ஆர்டிஸ்ட். இவங்களாம் ஒருங்கிணைச்சு பண்ணுவது மிக கடினம். சவுண்ட் எஃபெக்ட்ஸு, மியூசிக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, எடிட் எல்லாம் பக்காவாக இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் முதல் முறையாக இங்கே வந்து ஆரம்பிச்சிருக்கிறீங்க. நிறைய ஆடியோ லான்ச் நடத்துறதுக்கே எல்லாம் பயப்படுறாங்க. அந்த காலகட்டத்தில் எல்லாம் வந்து இப்போ ஆன்லைனில் ஆடியோ லான்ச் பண்ணலான்ற மாதிரி இருக்குது. அதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து இங்கே எங்களுடைய பாடலில் நம்பிக்கை இருக்குது, எங்களுடைய படம் நல்லா சூப்பராக பண்ணிக்கிறோம், எங்கள் ட்ரெய்லர்லாம் வெளியிடணுன்ட்டு ஒரு நம்பிக்கையோடு இங்கே பிரசாத் ஸ்டுடியோக்கு வந்து இங்கே வெளியிட்டு இருக்கிறீங்க. என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் இந்த படம் வெற்றி அடைய நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த படம் ஹிட்டாகுன்னே சொல்ல முடியல, எந்த படம் ஹிட்டாகுது, எந்த பாட்டு ஹிட்டாகுன்னே சொல்ல முடியல. அதில் இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும். நான் வந்து என்ன சொல்கிறேன், நான் ஏன்னா நான் பார்த்த அந்த பாட்டு சீன்லாம் நல்லா செம்மையாக இருக்குது. நிச்சயமாக வந்து இது ஒரு குத்துப்பாட்டு லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. எந்த சேனல்னாலும் சரி, குத்துப்பாட்டு லிஸ்ட்டில் இது வந்துடும். நிறைய பாட்டு குத்துப்பாட்டாக போடுறப்போ இல்லை அஜித் சார் நடித்த பாட்டு வரும், விஜய் சார் நடித்த பாட்டு, எல்லா பாட்டும் வரும், தனுஷ் சார் நடித்த பாட்டுலாம் வரும். அதில் வந்து நிச்சயமாக சகோதரி அவங்க ராஜலட்சுமி சகோதரி பாடின பாட்டு கண்டிப்பாக இடம்பெறும். அடுத்த படம் எடுத்தால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு நீங்கள். ஆமாம், நீங்களே முதல் படத்தில் என்னை கேட்டார், அப்போ நான் பிஸியாக இருந்திருப்பேன். அது சொல்லுங்கள், பிஸியாகிறப்ப இப்போ பசியாகிற இந்த நேரத்தில் கொடுக்கணும் பாட்டு. இல்லை அப்படிலாம் கிடையாது, எல்லாம் பாடணும். எனக்கு இந்த ஆடியோ லான்ச்சில் ஒருனா பியூட்டின்னு சொன்னால் கடல் கடந்து நம்முடைய தமிழ் மக்கள் ரெண்டு பாட்டு எழுதியிருக்காங்க, 2 பாட்டு எழுதியிருக்காங்க. அது மிகப்பெரிய விஷயம். அது அந்த பாட்டு நம்ம கண்டிப்பாக ஹிட் ஆகணும். ஏன்னா உங்கள் பாட்டு இப்போ தூக்கி காட்டினா காலமாடி ஹிட், அதெல்லாம் விட அந்த பாட்டு ஹிட் பண்ண கண்டிப்பாக. இந்த பாட்டு ஆல்ரெடி ஹிட் ஆகிடும் இந்த பாட்டு. ஏன்னா எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க அந்த பாட்டு. அதுக்கு விஷுவல் அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. என்னுடைய பிஆர் விஜயமுரளி அண்ணன் மற்றும் சகோதரி ஆமாம் காயத்ரி சகோதரி,
எல்லாம் நல்லா சிறப்பாக இருந்தது. நல்லா ஆர்கனைஸ் பண்ணாங்க, சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணாங்க. டைமோட நேரத்தோட எல்லா விஐபிஸ்க்கெலாம் வர கெஸ்ட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ப்ராப்பராக சொல்லி, நேற்று கூட மறந்துடுவாங்கன்னு நினச்சேன். மறுநாள் கரெக்டாக அது டைமோடு வந்து இந்த போஸ்ட்பான் பண்ணிட்டு அந்த டேட்டில் வந்துட்டு அதில் எல்லாரோட உறவினர்லாம் வந்திருப்பீங்க. அவங்க சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இந்த திரைப்படம் மற்றும் பாடல் எல்லாமே வந்து செம்ம ஹிட்டாகணுன்ட்டு நான் வந்து ஆண்டவனை வேண்டிக் கொள்கின்றேன். நானும் நிறைய பாட்டு பாடியிருக்கிறேன். 2022 கிட்டத்தட்ட 4 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு இந்த இடத்துக்கு வந்து. 4 வருஷம் கிட்ட இருக்கும். என்னன்னா 4 வருஷம் இருக்கும். மீண்டும் இங்கே வந்துருக்கிறேன் நான். இந்த வருஷம் நிறைய பாடல்லாம் பாடியிருக்கிறேன். இப்போது ஏகப்பட்ட பாட்டு பாடுறேன். இந்த ஜனவரி 1ஆம் தேதி கூட நான் வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடினேன். ஜனவரி 1ஆம் தேதி ஒரு பாட்டு பாடியிருக்கிறேன். ஒரு விழிப்புணர்வு பாடல் ஒன்று பாடியிருக்கிறேன். அந்த பாடலத்தோட பாடி தான் இப்போ இந்த 2022 பயணத்தை நான் தொடங்கியிருக்கிறேன். ஒரு விழிப்புணர்வு, குப்பை கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பாடியிருக்கிறேன். அதுதான் நாட்டில் இன்றைக்கி வரக்கூடிய மிகப்பெரிய கொடுமையான வியாதிகளுக்கு வந்து அடிப்படை காரணமே வந்து அந்த டஸ்ட், குப்பைகள் தான் வந்து அது அந்த மனுஷன் வந்து வியாதிகளை உண்டாகுதுன்னு சொல்லிட்டு கான்செப்டில் பாடியிருக்கிறேன். விரைவில் அந்த பாடல் எல்லா திரையரங்கிலும் கண்டிப்பாக அந்த பாடல் பாடும், எல்லா இடத்துலையும் பாடும். அடுத்த படத்துக்கு சீக்கிரம் எடுத்துட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கும். ஆமாம், எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தை இவ்வளோ லெவலில் வந்து பல கஷ்டங்கள் பிரச்சனைலாம் தாண்டி கொண்டு வந்த படத்தோட தயாரிப்பாளர், படத்தோட இணைய தயாரிப்பாளர் மற்றும் இந்த படத்துக்காக உழைத்த அத்தனை நல் இதயங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அடிக்கடி இங்கே வந்து வர வேண்டிய வேலை இருக்கு. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு என்னை வந்து கூப்பிட்டீங்க. அதனால தான் நேற்றுலேருந்து காத்துனுக்கிறேன். நேற்றே வச்சுருந்தா அப்படின்னா நடந்தனா வந்திருப்பேன் வீட்டிலேருந்து. நேற்று வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதில் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு கிட்டத்தட்ட 2:45-3 மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டேன் நான், இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வரணுன்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி இது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறப்போ கண்டிப்பாக என்னுடைய பங்களிப்பு இருக்கும். படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. பட் இருந்தாலும் எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். ஃபஸ்ட்டு சார் வந்து முரளிதரன் சார் வந்து எப்படின்னா முத்தையா முரளிதரன் மாதிரி தான் அவரும். பால் வந்து போடுற மாதிரி அவர் ஒரு சீன் எடுப்பார். எப்படிக்கா போவோம், என்ன நடக்குன்னே தெரியாது நமக்கு. அந்த மாதிரி தான் எடுப்பார் அவர். சூப்பராக எடுத்திருக்காரு. லாஸ்ட் டைமில் தான் எங்களுக்கு எப்படின்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஒரு பிரியாணி செஞ்சுட்டாரு, லாஸ்ட்டில் மேலே கொத்தமல்லி தூவுற மாதிரி அழகாக எங்களை தூவிட்டார். இருந்தாலும் அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு, அடுத்தபடியாக ஹீரோ சார் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். என்னோட ஃப்ரெண்டாக இருக்க ஹீரோனா இவராக தான் இருக்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோ ஸ்கூல்லாம் படம் சின்ன சின்ன படம் பண்ணும்போது தான் அவங்க வருவாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் பிரதர் மட்டும் தான் ஜாலியாக இருந்தார். தேங்க்யூ பிரதர். அப்புறம் தப்பா எடுத்துன்னு சொல்லி எங்க கூட தான், பட் டைரக்டர் மேலே ஒரு சின்ன கோபம் இருக்க தான் செய்யுது. அந்த பாட்டில் வர அந்த அக்காவே சொல்கிறாங்க கொஞ்சம் கிட்ட வந்து பாருன்னு. ஆனால் எங்களெல்லாம் அந்த மாதிரி ஷூட்டிங் கூட்டினே போக மாட்டுறாரு. ப்ளீஸ் சார், எவ்வளோ காமெடின்னு சொல்லியிருக்காங்க, எங்களுக்கும் ஒரு ஹீரோயின் வைங்க. ஹீரோயின் வைக்கலனா பரவாயில்ல, இந்த மாதிரி சாங் ஷூட்டிங் நடக்கும்போது சும்மா டான்ஸர் கூட வர மாதிரியா வைங்க. ஏன்னா அவங்களே 4 வாட்டி கை பிடிச்சி இழுக்கிறான், ஒருத்தன் கால் பிடிச்சி தூக்குறான், இவ்வளோ வேலை நடக்குது அவங்களுக்கே. பட் நம்ம கடைசி வரைக்கும் ஹீரோ கூட பேசிட்டு ஜாலியாக போயிடுறோம். அப்புறம் ஏ சாமின்னு அக்கா பாடி நடுவில் ட்ரெண்டை வேறு லெவல் ஹிட் ஆகினாங்க. இப்போ இந்த பாட்டை கேட்டால் எப்பா சாமி அப்படின்ற அளவுக்கு செம்மையாக பாடியிருக்காங்க. சூப்பர்க்கா, தேங்க்யூ. இன்னும் நிறைய பேசலாம், பட் அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகிடுவீங்க. இருந்தாலும் இவ்வளோ பேர் பாதுகாப்பாக இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு, இது நடத்துகிற அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆர்கனைசர்ஸ், அவங்க எல்லாருக்குமே நன்றி. ஃபர்ஸ்ட் என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மெயினாக எனக்கு ப்ளூ கலர் சால்வா போட்டிங்க, எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கும், அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மீடியா பார்ட்னர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் இந்த படத்தை சூப்பராக பூஸ்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குனீங்கன்னா ஏதோ அடுத்த வருஷம் அதுக்கப்புறம்லாம் வர வருஷம்லாம் நாங்கள் 2-3 படங்கள் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறுவோம். தில் இருந்தால் போராடுன்றது உண்மையிலேயே போராடின்னு தான் இருக்காங்க. 2-3 வருஷமாக மக்கள் எல்லாருமே போராடுறோம். வெளியில் கூட சொன்னேன், ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஏந்தோடனே டீ காஃபிக்கு போராடுறாரு, அந்த ஒய்ஃபு பால் பாக்கெட் வாங்க போராடுறாங்க அவர்கிட்ட, ஒரு நாய் அதோட பிஸ்கெட்டுக்கு போராடுது. இப்படி ஏகப்பட்ட போராட்டங்கள் இருக்கும்போது அக்கா என் பேச்சை கேட்க முடியாமல் போகிறாங்க. பட் நோ ப்ராப்ளம். இப்படி எல்லா போராட்டத்தையும் தாண்டி தில் இருந்தால் போராடுன்னு நான் போராடுவேன்னு சொல்லி இந்த படத்தை எடுத்து முடிச்சு ரிலீஸ் லெவலுக்கு கொண்டு வந்திருக்காரு. அதுக்கே நீங்கள் பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் அந்த டீமுக்கு. அப்படி டீமுக்குன்னு சேர்த்து அப்படி எனக்கும் வாங்கிப்பேன். தேங்க்யூ ஸோ மச், நன்றி. இங்கே வந்திருக்கும் ஊடகத்துறை நண்பர்கள், என் சக கலைஞர்கள், நண்பர்கள், தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்குமே இனிய மாலை வணக்கம். தில் இருந்தா போராடு படம், இந்த பேரை போலவே இந்த படமும் நிறைய போராட்டங்கள், நிறைய தடைகளை தாண்டி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க எஸ்கே முரளி என்ன.
அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள் எங்களுடைய எஸ்கே முரளியன் அவர்களுக்கு. அவரை பற்றி இதில் சின்ன விஷயம் சொல்லணும். அவர் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஒரு மனிதன் நான் பார்த்ததில்ல. நிறைய பிரச்சனை இருக்கும் பர்சனலாக, படத்தில் நிறைய பிரச்சனைலாம் வர்றப்போ எப்போ அவர்கிட்ட பேசினாலுமே தர்ஷன் வென்றலாம் அந்த மாதிரி தான். எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட பேசக்கூடிய ஒரு மனிதர். மற்றது பாருங்க, நம்ம எவ்வளவுதான் மாடர்னா இருந்தாலுமே, எவ்வளவு ஒரு வெஸ்டர்ன் சாங்கை கேட்டாலுமே, எவ்வளவு ஒரு ரேப் சாங்கை கேட்டாலுமே, நம்ம ரத்தத்தோட ஊர்னது என்றைக்குமே கிராமிய பாடல்கள் தான். நம்ம எப்ப ஒரு பாடல்களை கேட்கும்போது, நம்மளுடைய கிராமிய பாடல்களை கேட்கும்போது, ஒரு தாரை, தப்பட்டை, கெஞ்சிரா, உடுக்கு அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எங்களோட கால் ஆட விழிக்கட்டும். அந்த மாதிரி ஒரு கிராமிய இசைன்றது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். அதே போல எனக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம். என்னோட ஃபர்ஸ்ட் மூவியே எனக்கு அந்த ஒரு வில்லேஜ் ஜேர்னர்ல கிடைச்சிருக்குன்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. இந்த மூவில பாத்தீங்கன்னா எல்லாருமே நிறைய அனுபவம் வாய்ந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க. என்னங்க கார்த்திக், அனு எல்லாருமே தங்களுக்கு கொடுத்த வேலையை சிறப்பாக செய்திருக்கிறாங்க. வனிதாக்கா, மனோபாலா சார், யோகி பாபு, அந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒர்க் பண்ற ஒரு மூவில நானும் ஒரு இசையமைப்பாளராக ஒர்க் பண்றது மிக சந்தோஷமா இருக்குது. இதை விட என்னோட பயணிச்ச எல்லா இசைக்கலைஞர்களுக்குமே என்னோட நன்றி. மிக முக்கியமா பாடகர்கள் செந்தில் ராஜலட்சுமி, ஹரிச்சரன், ரஞ்சித், ஸ்வேதா மோகன், பவதாயினி, நம்ம பூவையார், வேல்முருகண்ணா, இவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்றதை விட இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறன்றதான் மிக முக்கியமா கஷ்டமான விஷயம். அந்த ஒரு பணியை எங்களோட ஊடகத்துறை எல்லாருமே செய்து இந்த படத்தை வெற்றி பெற பண்ணணும், இந்த கலைஞர்கள் எல்லாரையுமே வெற்றி பெற செய்யணும்னு சொல்லி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை நேர அன்பான பணிவான வணக்கங்கள். தில் இருந்தா போராடு, ஒரு அற்புதமான டைட்டில். மிகப்பெரிய அளவில் படம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதோடைய பாடல்களாக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், எல்லாருமே சிறப்பாக வந்திருந்தது. நாங்களுமே பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதே போல் அதில் ஒரு பாடல் பாடுவதற்கு ராஜலட்சுமிக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி படக்குழுவுக்கு, அதனுடைய இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்களாக இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்து பயணித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் தொடர்ந்து பெரிய அளவில் அன்பும் வாய்ப்பும் தந்துக்கிட்டே இருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதே போல் அந்த ஒரு பாட்டு மட்டும் இல்லை, எல்லா பாடல்களுமே நானும் ரொம்ப ரசித்து பார்த்தேன். அதே போல் ஹீரோ வந்துட்டு ரொம்ப சூப்பராக டான்ஸ் பண்ணுறாரு, நல்லா நடிக்கிறாரு. அந்த பாடி லாங்குவேஜே ரொம்ப நல்லா இருக்கு. மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆமா, இசையமைப்பாளர் அவருடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது பிரதர், ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே பஞ்சாயத்து பரமேஸ்வரியாக இந்த படத்துல வந்திருக்கக்கூடிய வனிதாக்கா அவர்களுக்கும் ஏன்னா பொருத்தமான ஒரு கதாபாத்திரமா இருக்கும். நிச்சயமாக ரொம்ப அற்புதமான தேர்வு. இந்த படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறணும். அதே போல எல்லாரும் சொன்னது மாதிரி படம் எடுத்துப்பாரு, வெளியிட்டு பாருங்கிற மாதிரி இது ரொம்ப தில்லோட இந்த படத்தை ஆரம்பிச்சு இந்த படத்துக்கு முழு உழைப்பையும் கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், அதனுடைய தயாரிப்பாளர்களுக்கும், இயக்குனருக்கும் இந்த நேரத்தில் அன்பான நன்றிகள். சிறப்பாக எல்லோரையும் ஒருங்கிணைத்த PRO சார் விஜய் முரளி சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அன்போடு நன்றி சொல்லிக்கிறோம். நான் நடித்த படத்துக்கு கூட சார் தான். ஆமா திருடுபாத மனசா இருக்கட்டும், கரிமுகன் என்ற 2 படங்களுக்குமே சார் தான் PROவா இருந்தாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ராஜலட்சுமி பேசணும். ரொம்ப சந்தோஷம். நிறைய நான் என்ன மாதிரி சொல்லணும்னு நினச்சேனோ அது எல்லாமே அவர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஒரு 2-3 நாள் முன்னாடி எஸ்கே முரளி சார் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஆடியோ லான்ச் வச்சுருக்கோம், நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சார் வந்துடுறோன்னு. நீங்கள் அதில் ஒரு பாட்டு பாடியிருக்கீங்க. நான் பாட்டு பாடியிருக்கேன் சார் அப்படின்னு. ஓ, நான் அனுப்புகிறேன் கேளுங்க அப்படின்னாரு. நான் ஒரு பாடி எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து படத்தோட டைட்டில் வந்து அவங்க பிளான் பண்ணலை, அதனால் அதை பற்றி நம்ம கலந்துக்கலை. அந்த சாங் அனுப்பி நான் கேட்டோன்னே எனக்கே பயங்கர ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. நம்ம இப்போ இந்த பாட்டை இவ்வளோ ரியாக்ஷனோட பாடியிருக்கோமே அப்படின்னு. உண்மையிலே வந்துட்டு இந்த தில்லிருண்டா போராடு திரைப்படம் ரிலீஸ் ஆனோடனே இந்த பாட்டு வந்து மக்களுக்கு போய் சேர்ந்தோடனே
இன்னும் ஒரு அதிகமான மக்களுக்கு போய் ரீச் ஆகக்கூடிய வாய்ப்பு எனக்கும் எங்கள் 2 பேருக்குமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் வந்து செந்தில் ராஜலட்சுமினால தில்லிருந்தா போராடுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடையாது, தில்லிருந்தா போராடு டீம்னால செந்தில் ராஜலட்சுமிக்கு ஒரு ப்ரொமோஷன். ரொம்ப நன்றி. ஏன்னா இசையமைப்பாளர் ரொம்ப அற்புதமாக அந்த பாட்டு வந்து அவங்க கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாடலை பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கொடுத்தது ரொம்பவே மகிழ்ச்சி சார். ஒரு சில வரி எனக்கு ஆக்சுவலாக வரும்போது தான் கேட்டுகிட்டே வந்தேன். ஒரு சில வரிகள் மட்டும் பாடுவோமா? ஒரு 2 வரி மட்டும். நாமோராக புளிக்கிறேன் வீராட்டம் கசக்குறேன் இந்த கசக்குறேன், இதெல்லாம் நான் எப்படி சொன்னேன் எனக்கே தெரிலங்கய்யா. அவ்வளோ அழகாக வந்து ஒர்க் வாங்கியிருக்கீங்க. ஆமாம், அது முக்கியமாக அதில் வந்து ஒரு ஐக்கானா ஒன்று வந்துட்டே இருக்கும்ல, அப்படின்னு அந்த பாடல் வந்து பெரிய அளவில் வெற்றி அடையணும். அதுக்கு உண்மையிலே இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், ரசிகர்கள் எல்லாரும் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி வளரும் அந்த புது திரைப்படங்கள்லாம் வரும்போது தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். அவங்க கூட சேர்ந்து அவங்க அம்மா, அவங்க சித்தி, அவங்க மனைவி, இந்த மாதிரி உறவுகளோட வந்து அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருப்பாங்க. அவங்க கனவோடு சேர்ந்து இவ்வளோ பேரோட கனவு இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆடியோ லான்ச்சில் தான் வந்து நம்ம பார்க்க முடியும். இவ்வளோ பேரோட கனவும் வந்து ஒரு வெற்றி கனவாக மாறுறது மக்கள் கையில் தான் இருக்குது. மாற்றுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நாங்களும் இருக்கோம். நன்றி. நிச்சயமா. அதே போல் எப்படி வளரும் கலைஞர்லேருந்து உச்சத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் வரைக்கும் அவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஏணிப்படியாக இருக்கிறது ஊடக நண்பர்கள். உங்களுடைய மிகப்பெரிய ஒரு அன்போட இந்த படத்திற்கும் மிகப்பெரிய அளவில் நீங்கள் நல்லபடியாக உங்களுடைய விமர்சனம் செஞ்சு இந்த படத்தையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஆக்க வேண்டிய பங்கு எங்கள் சார்பாக உங்கள்ட்ட அன்பாக கேட்டுக்கிறோம். மிகப்பெரிய படமாக ஆக்கி கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கமுங்க. ஏன்னா இந்த ஸ்லாங் தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. இந்த விழாவுக்கு உள்ள நுழையும் பொழுது எங்கள் ஊர் கோயில் திருவிழா அப்படின்ற ஒரு பாட்டு தான் ஓடிட்டு இருந்தது. உண்மையிலேயே இந்த படக்குழுவினருக்கு இன்று பெரும்பான்மையான ஆதரவு பெற்ற சூப்பரான திருவிழா இன்னைக்கு. இதுதான் உண்மை. அதாவது இந்த கொரோனா காலத்தில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நீங்கள் எல்லாம் என்ன அப்படியே ஒத்து பார்க்கறத பார்த்தா நான் என்னமோ இந்த தியேட்டருக்குள்ளே வந்து பாம்பு பொத்துக்குள்ளே கை விட்டு பாம்பை பிடிக்கிறது வந்த மாதிரி பார்க்குறீங்க. படம் எடுக்கிற பாம்பை சீக்கிரம் பிடிச்சிடலாம். ஆனால் இப்போ சூழ்நிலையில் படம் எடுக்கிற ப்ரொடியூசர் கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம், அவரை பிடிக்கிறதா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு ப்ரொடியூசரை இந்த இயக்குனர் தன்னுடைய திறமையை கொண்டு, தன்னுடைய உழைப்பை கொண்டு தேடி பிடிச்சி, உங்களுக்கு தில் இருந்தால் என்னை வச்சு டைரக்ஷன் பண்ணி ஒரு படம் எடுங்கன்ற தில்லோட வந்து அந்த ப்ரொடியூசரை இறங்கி அந்த இயக்குனரும் அதுக்காக போராடி படத்தை வெற்றிகரமாக முடித்து இன்னைக்கு இசை வெளியீட்டு விழா வரைக்கும் வந்து நாளைக்கு தியேட்டருக்கு போகிற அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னா உண்மையிலேயே இந்த காலகட்டத்தில் சினிமா துறை இந்த 2022 பிள்ளையார் சொல்லி போட்டது இந்த தில்லு. இந்த தில்லு இனிமேல் சினிமா துறையில் எல்லாருக்கும் வரணும். நான் எப்பவுமே இந்த மாதிரி மேடைகளில் வந்து பேசும் பொழுது ஒரு 7 பேருக்கு என்னுடைய முதற்க நன்றியை தெரிவிச்சுக்குவேன். அதில் முதல் 2 பேர் என்னை பெற்ற தாய் தந்தை. இரண்டாவது எனக்கு அ என்று எழுதி கொடுத்த என்னுடைய முதல் வகுப்பு ஆசிரியை திருமதி மதிப்புக்குரிய லட்சுமி அம்மா அவர்கள். மூன்றாவது இந்த கலைத்துறையை சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுத்து பள்ளி பருவத்திலேயே நாடகம் எல்லாம் நடிக்க வச்சு என்னை சினிமா துறைக்கு உத்வேகம் கொடுத்த என்னுடைய கணித பேராசிரியர் திரு கணேசன் அவர்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிற அந்த உத்வேகம், சினிமா துறைக்கு போகிற உத்வேகத்தை எனக்கு உரம் போட்டு வளர்த்த என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் அனைவரும். அதற்கப்புறம் இங்கே வந்து இந்த சினிமா துறையில் எனக்காக உழைத்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி. அதை விட இந்த சினிமா துறையில் என்னையும் ரசித்த ரசிகர்களுக்கு என்னுடைய முதற்க நன்றி. இந்த நன்றிகளை நான் எப்பவுமே அந்த மேடையிலையும் சொல்லிடுவேன்.
தில்லுங்கிறது வந்து விளையாட்டு இல்லைங்க, ஒரு தில்லோடு தான் நான் எல்லாம் கிளம்பி வந்தேன். நான் வர்ற காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரும் சிவாஜி கணேசன் அவர்கள் தான் நம்பர் 1. இப்போ ரஜினி கமல் மாதிரி. அன்னைக்கு ஒரு தில்லோட வெறும் 27 ரூபா எங்கள் அம்மா கிட்ட பணத்தை வாங்கிட்டு அன்ரிசர்வ் கோச்சில் பஸ்ஸு ட்ரெயின் ஏறி சென்னைக்கு வந்து இறங்கினேன். அப்போ 17 ரூபா தான் டிக்கெட். மீதி 10 ரூபாயை வச்சுக்கிட்டு இதே சென்னையில் 1 மாதம் இருந்திருக்கேன். இந்த 1 மாதம் தங்கிறதுக்கு இடம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சினிமா துறையில் எல்லாரும் ஈஸியாக வந்துட முடியாது. கோவையிலேருந்து இங்கே சென்னைக்கு யாரையுமே தெரியாமல் இங்கே வந்து வெறும் 10 ரூபாய் வச்சுக்கிட்டு இதே பாண்டி பஜார் வாசலில் மீட் பண்ணி வாங்க தங்கிறதுக்கு நான் இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அப்போ வந்து மாத வாடகை 1 ரூபா 2 ரூபா தான், அதையும் அவரே கொடுத்து என்னை தங்க வைத்து சினிமா துறையில் நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கன்னு எனக்கு உத்வேகம் கொடுத்த என்னுடைய இனிய நண்பர், என்னுடைய உதவியாளர் சாமிராஜ் அவர்களுக்கு என்னுடைய முதற்க நன்றி. எந்திரி சாமிராஜ். இவர் தான் வந்த காலத்தில் எனக்கு பிஸ்கட்டு டீ எல்லாம் முதல் வாங்கி கொடுத்தவர். சென்னையில் யாரையும் தெரியாது. மரியாதைக்குரியவர், என்னுடைய நண்பர், என்னுடைய உதவியாளர் வேற. அவருக்கும் சினிமா துறை ஆர்வத்தில் சென்னைக்கு வந்தார். அவர் சொந்த ஊர் தேனி தான். என் கதையவே சொல்லணும்னா இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் தில்லை பற்றி சொல்கிறேன்னா, நான் சினிமா துறைக்கு வந்தோடனே முதல் ஒரு பெரிய நடிகரை சந்தித்து கதை சொல்லலான்னு போனேன். அது எந்த நடிகர் நீங்கள் கேட்கக்கூடாது, அப்புறம் அதுக்கு 1000 கேள்விகள்லாம் வந்துடும். ஆனால் அந்த நடிகர் வீட்டு வாசலில் 12B பஸ்ஸு போகும். அங்கே 2-3 தரம் போய் வாசலே நிற்கிறேன் எல்லாம் அவங்க மேனேஜர் ஒரு நாள் பார்த்துட்டு உள்ளே கூப்பிட்டார். என்ன தம்பினார், நான் வந்து கதை சொல்ல வந்திருக்கேங்க, ஒரு ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணலான்னு கதை சொல்ல வந்திருக்கேன். உடனே அந்த மேனேஜர் இல்லை, ஏப்பா கதை சொல்லலான்னு வந்திருக்கிறியா, இதுக்கு முன்னாடி வந்து ஒர்க் பண்ணியிருக்கியான்னு கேட்டார் சினிமாவில். இல்லை சார், இப்போ வந்து காப்பி ரைட்டராக இருக்கேன், ரைட்டர்ஸ் எழுதி கொடுக்குறதெல்லாம் காப்பி எடுக்கிற வேலை. எனக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங்கெல்லாம் நல்லா வரும், டிராயிங்கெல்லாம் பண்ணுவேன். அதனால் வந்து என்னை வந்து அப்போல்லாம் செட்டு கூப்பிட்டு போக மாட்டாங்க. பாடலாசிரியரும் வசனகர்த்தாவும் ஆசிரியர் வந்து எழுதி கொடுக்குறத நான் அப்படியே அழகாக எழுதணும், இதுதான் எங்கள் வேலை. அப்போது அது வந்து ஆஃபீஸ்லேயே உட்காந்து எழுதுவோம். அப்போ என்னுடைய கற்பனையினால் நான் பண்ண கதையை அந்த நடிகரை வச்சு பண்ணலாம், கதை சொல்லியாவது தேறி வரலான்னு போய் கதை சொல்ல போனால் அவர் கேட்குறாரு, தம்பி அப்போ வந்து கோயம்புத்தூர்லேருந்து நைட் ட்ரெயின் தான், நீலகிரி எக்ஸ்பிரஸ், கேரளா எக்ஸ்பிரஸ் எல்லாம் வரும். அப்போ தான் புதுசாக வந்து கோவை எக்ஸ்பிரஸ்ன்னு விட்டுருக்காங்க டேயில். அந்த மேனேஜர் சொல்கிறார், ஏப்பா கோயம்புத்தூர்லேருந்து பகலில் ஒரு ட்ரெயின் விட்டால் எல்லோரும் கிளம்பி வந்துடுவீங்களா அப்படின்னாரு. எனக்கு அப்படியே வருத்தம் போச்சு, என்ன இப்படி சொல்கிறாருன்னு. அப்போ தன்னம்பிக்கை எனக்கு இழந்துருச்சுன்னு இப்படி சொல்கிறாருன்னு. ஆனால் அவர் மறுபடியும் ஒன்று சொன்னார், தம்பி நீங்கள் போய் ஒரு 10 படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி ஒரு 4-5 படம் டைரக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நடிகரை வந்து பாருங்க அப்படின்னார். அங்கே தான் அனுமோனுடைய தில்லு அங்கே தான் வந்து அப்படி நின்றுது. நான் உடனே என்ன தெரியுமா சொன்னேன், ஏங்க நான் 10 படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி 4 படம் டைரக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இவரை தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை, இவர் தான் என்னை தேடி வர வேண்டுங்கிற ஒரு தில்லோடு சொல்லிட்டு வந்தேன். அந்த தில்லும் அந்த தன்னம்பிக்கையும் நிச்சயமா இந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசர்களுக்கு இருக்கு, இந்த படத்தை இயக்கின இயக்குனருக்கு இருக்கு, அதே மாதிரி இந்த படத்தில் வேலை செஞ்ச அந்த ப்ரொடக்ஷன் பாயிலிருந்து ப்ரொடியூசர் வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கு. அந்த தில்லு தான் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு நம்மலாம் வந்து சந்திச்சிருக்கிறோம். இந்த படத்தில் இந்த பாட்டு நான் பாட்டு இருக்கும்போது அந்த பொடியும் வந்திருக்காரா, இந்த படத்தில் நடித்த பொடியன் அந்த சாங்கில் ஆடி இருப்பார, இல்லை வந்திருந்தா வண்டி கட்டலான்னு நினைச்சார். அவன் எங்க அக்கா முன்னாடி பாரு பின்னாடி பாரு கண்ணப்பாரு, என்ன பாட்டு, சொந்த அக்கா வந்த சொல்லுவானா. ஆனா நல்லா இருந்தது, அதாவது புதுசா இருந்தது அதெல்லாம். அப்புறம் 2வது இந்த படத்துல நான் பார்த்த வரைக்கும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னன்னா, ரொம்ப காலம் ஆயிப்போச்சு, தெளிவான வார்த்தைகளோட தெளிவான இசையமைப்போட பாடல்கள் வந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அதை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் இந்த இயக்குனரும் இந்த இசையமைப்பாளரும், இந்த பாடல் வரிகளை எழுதியவரும், இந்த பாடலை பாடிய ராஜலட்சுமி அம்சம். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா உங்களோட யோகமே உங்க ஒய்ஃப் தான். அது எப்படி அவங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நானும் கல்யாணம் ஆகி 35 வருஷம் பார்த்தேன், என் பொண்டாட்டி 36 வருஷமா சிரிச்சதே இல்லை.
பாதி வருஷம் அம்முன்ட்டு தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் அப்படிதான். ஆனால் இவர் ரொம்ப கொடுத்து வச்சவர். அந்த சிரிப்பு தான் இவர்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு வந்திருக்கு. ஆக இந்த படத்தோடைய பாடல்கள் நிச்சயமாக நம்ம இவர் சொன்ன மாதிரி அந்த குத்துப்பாட்டுங்கிறது என்றைக்குமே ஃபேமஸ். அது தானாக காலாட்ட வைக்கும். ஆக இந்த படத்தை பொறுத்தவரையில் பாடல்கள் அனைத்துமே மிகச்சிறப்பாக இருக்குது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் நடிக்கலாம், யார் வேணாலும் இசையமைக்கலாம், யார் வேணாலும் டைரக்ட் பண்ணலாம். ஆனால் யார் எது பண்ணாலும் சினிமா என்பது ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கதை, திரைக்கதை தான். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. கதையும் திரைக்கதையும் ஜெயித்தால் மட்டுமே அதில் இருக்கிற எல்லா அம்சங்களும் ஜெயிக்கும். அப்படி ஒரு அம்சம் இருக்கிறத பாடல்களையும் காமிச்சிட்டாங்க, அந்த ட்ரெய்லர்லையும் காமிச்சிட்டாங்க. நிச்சயமாக இந்த படம் எல்லாம் வல்ல மூகாம்பிகை தாயின் அருளால் மாபெரும் வெற்றி அடைந்து, அந்த வெற்றி அடைகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் எனக்கு முன்னாடி பேசணும்னு சொன்னால், நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணும். அதை விட இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களும் இந்த படத்தை நல்ல விதமாக விமர்சனம் செய்து, கொஞ்சம் குறையெல்லாம் இருக்கும், எந்த படமாக இருந்தாலும் இருக்கும், அந்த குறைகளெல்லாம் தூக்கி வச்சுட்டு நிறைகளை தெளிவாக எழுதி அனைத்து மக்களையும் தியேட்டருக்கு வர வச்சு இந்த படத்தை சிறப்பிக்க செய்வது உங்களுடைய பொறுப்பு என்று பத்திரிகையாளர் அனைவரையும் கேட்டுக்கொண்டு, இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருகை தந்திருக்கின்ற அன்பு சொந்தங்களே, உற்றார் உறவினர்களே, இந்த இசை வெளியீடுகளுக்கு சிறப்பழைப்பாளராக வருகை தந்திருக்கின்ற ராஜலட்சுமி மேடம் அவர்களே, மற்றும் அவரோடு வருகை தந்திருக்கின்ற கணவர் சரவணன் சார் அவர்களே, செந்தில் சார் அவர்களே, மற்றும் எங்கள் அழைப்பை ஏற்று இந்த படம் வெற்றி அடைய வேண்டும், இந்த இசை வெளியீடு வந்து மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒரு முறை அழைத்தாலும் நான் வருவேன் என்று சொல்லி வருகை தந்த பாலா சார் அவர்களுக்கும், அதே போல எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்த அனுமோகன் சார் அவர்களுக்கும், சார் பெரிய பேர் அவசியம் வந்துடாது சார், அதே போல என் நண்பர்களுக்கும் என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தில்லி இருந்தால் போராடு ஆல்ரெடி வந்து சார்லாம் பேசிட்டாங்க. நாங்கள் இந்த படம் எடுக்கிறதுக்கு பல சிரமங்கள் பட்டு தான் படத்தை எடுத்திருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, இந்த காலகட்டத்தில் சினிமா திரையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப போராட்டம். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு டீமாக தான் வந்து ஆரம்பித்தோம். நம்முடைய எஸ்கே முரளிதரன் டைரக்டர் சார் வந்து நெருங்கிய நண்பர் மற்றும் உறவினர் கூட. நாங்கள் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் தான் நாங்கள் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த படத்தை பற்றி பேசி ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண ஆசைப்பட்டோம், படத்தை எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அந்த படத்தை எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த திரையில் இருக்கிறவங்க, சினிமா திரையில் இருக்கிறவங்க ரொம்ப பேருக்கு தெரியும், துறையில் எவ்வளோ சிரமம் தெரியும். ஒரு ஷெடியூல் பண்ணிட்டு ஷூட் பண்ணோம்னா எவ்வளோ கஷ்டம் நல்லாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்களும் அந்த கஷ்டம் தான் பட்டோம். ஆரம்ப காலத்தில் ஒரு விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்தால் கூட போக போக பல சிரமங்கள், ஃபைனான்ஸ் பிரச்சனை இருக்கலாம், எடுக்கிற காலகட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் இருக்கலாம். அந்த பிரச்சனை சந்திச்சுட்டு சிறப்பாக எடுத்துகிட்டு வந்தோம். எங்கள் படத்தில் வந்து கேபி ப்ரொடக்ஷன் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கேபி ப்ரொடக்ஷன் வந்து என்னுடைய ஓன் பிரதர் கேபி பிரசாத் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய இணை தயாரிப்பாளர்கள் ஹரிபாபு, அவரால் வர முடியல, சாய்பாபா இருக்காரு, மணிவன் சார் இருக்காரு, குப்பன் சார் இருக்காரு. இவருக்கு நடுவில் வந்து நாங்கள் வந்து பண்ணிட்டே இருந்தோம். நடுவில் ஒரு சுணக்கமான ஒரு சூழ்நிலை வரும்போது அப்பதான் வந்து ஆபி பாலா எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாரு. அவர் வந்து நடுவில் சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கான ஒரு
விருப்பை கொடுத்தாரு. படத்தை வந்து நல்லபடியாக வந்து எடுத்து முடிச்சிட்டோம். விரைவில் அந்த படத்தை வந்து திரையில வெளியிட போகிறோம். அதுக்கு முன்னாடி தான் இந்த 2022 ஒரு இசை வெளியீடு பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்துக்குள்ளே பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபிக்ஸ் பண்ணி நல்லபடியாக ஆடியோ ரிலீஸ் போயிட்டு நினைக்கிறேன். இந்த படம் வந்து நீங்கள் இந்த பாட்டை பார்த்துருப்பீங்க. ஏறத்தாழ ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் உச்சரிப்படம் கேட்டிருப்போம். இப்போ வர காலகட்டத்தில் நான் வந்து அது விமர்சிக்க விரும்பலை. பட் இருந்தாலும் நம்ம பாட்டில் பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு வார்த்தைகள் வரிகள் ரொம்ப அருமையாக இருக்கும். வணக்கம். சீஃப் கெஸ்டாக வருகை தந்திருக்கின்ற சீஃப் கெஸ்ட் மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் நடித்திருக்காங்க வனிதா மேடம். அவங்க வருகை தந்திருக்காங்க. எங்களுடைய படத்தின் படத்திற்கு சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதே போல இந்த படத்தை பல போராட்டங்களிலே நாங்கள் வந்து முடிச்சிருக்கோம். இந்த படத்தை நீ கண்டிப்பாக வந்து விரைவில் ஒரு 20 மாதங்களில் இந்த படத்தை வந்து வெளியிட போகிறோம். கண்டிப்பாக அனைவரும் இந்த படத்தை வந்து ஆதரவு தருவீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமாக பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். நாங்கள் எல்லாமே வந்து அறிமுகம் தான். நாங்கள் உங்களை நம்பி தான் அந்த படத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு மெசேஜ் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் அந்த படத்தையே பண்ணியிருக்கோம். அதாவது எந்த விஷயத்தையும் நம்ம வந்து நேரில் எல்லாரையும் பார்த்து சந்தித்து சொல்ல முடியாது. அதுக்காக தான் வந்து சினிமா துறையே இருக்கு. ஒரு கருத்தை சொன்னோம்னா ஒரு சினிமா துறை மூலமா சொன்னால் மக்கள் பார்வையில் சென்றடைகிறதுக்காக தான் இந்த கருத்தை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இந்த படம் வந்து ஒரு மக்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்க யூத்துக்கு வருகின்ற பசங்க வந்து மாறி போயிருக்காங்க. கொஞ்சம் சில நாட்களா சில வருடங்களா பார்த்தீங்கன்னா சில காலகட்ட பசங்களாம் மாறி போயிருக்காங்க. இவங்களாம் எப்படி மாறாமல் இருக்கணும், ஒரு இளைஞரெல்லாம் என்ன செய்யணும் சொன்ன கதையை வந்து நமது டைரக்டர் சொன்னார். அதே போல் நாங்கள் படத்தை எடுத்திருக்கோம். இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து திரையில் பார்க்கணும். சும்மா சொல்லக்கூடாது. இந்த படத்தில் வந்து முரளி சார் வந்து டைரக்டர் முரளி சார் வந்து பல போராட்டம் சந்திச்சிருக்காரு. எப்படி சொல்லனா, எனக்கு சினிமா திரையை பற்றி அவ்வளோ தெரியாது. பட் இந்த பிரச்சனைகளை பார்க்க தெரியல, எல்லாருக்கும் பார்த்தா தெரியல எவ்வளோ கஷ்டம்ட்டு. எல்லா தரப்புலையும் வந்து அவர் சந்தித்து பதில் சொல்லி இந்த படத்தை வந்து வெற்றிகரமாக முடிச்சிருக்காரு. அதே போல் இந்த படத்தில் வந்து தில்லி இருந்தால் தான் போராட முடியும். எந்த விஷயம் வாழ்க்கையில் வந்து ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்தினா கூட கண்டிப்பாக வந்து தில்லி இருக்கணும். இல்லை சாதாரண எல்லாராலையும் எல்லா விஷயம் பண்ண ஒரு பிஸ்னஸ் வந்து கூட தன்னம்பிக்கை இருக்கணும், தில்லி இருக்கணும். தில்லி இருந்தால் தான் இந்த விஷயத்தை பண்ண முடியும். அதுக்கேற்ற பார்த்தா அந்த படமும் தில்லி இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது. தில்லோடு எடுத்துட்டோம், தில்லோட இசை வெளியிட்ட பண்ணிட்டோம். தில்லோட இருந்து உங்கள் ஒத்துழைப்போட தில்லோட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு உங்களுடைய எல்லாருடைய வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நிறைய பேர் பேசணும், ஸோ நான் சின்னதாக முடிச்சுக்கிறேன். உலகத்தில் ஒரு போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வீரர்கள் வந்து ஆயுதத்தை எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ கொரோனா வந்தது, மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், இந்த மாதிரி அவங்க ஒரு கூட்டமாக போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் இன்னொரு கூட்டம், அந்த கூட்டத்தோட பேர்லாம் வெளியே தெரியாது, அந்த கூட்டம் போராடிட்டே இருக்கும். ஒரு அலப்பறி இல்லாமல், ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல், சாப்பிடாம தூங்காமல் குடும்பத்தை விட்டு இந்த போராட்டத்துக்கு கூடலாம் இருக்கும். எந்த போராட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கிட்ட பெரிய ஆயுதம்லாம் இருக்காதுங்க. ஆனால் அதை விட சக்தி வந்து 3 விஷயம் இருக்கும். ஒன்று பேனா, இன்னொன்று மைக்கு, இன்னொன்று கேமரா. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எங்களுக்காக வந்து நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு அதான் இன்னொரு கூட்டம் என்ன சொன்னால் பத்திரிகையாளர் கூட்டம். ஸோ எங்களுக்காக வந்த நீங்கள் மட்டும் இல்லை, இந்த சுச்சுவேஷனில் ஒர்க் பண்ணுற எல்லா மீடியா மெம்பர்ஸ், பத்திரிகையாளருக்கும் எங்கள் டீம் சார்பாக ஒரு பெரிய நன்றியும் பெரிய வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம். முன்னாடிலாம் சொல்லுவாங்க வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு அப்படின்வாங்க. இப்போ புதுசாக ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், திரைப்படம் எடுத்துப்பார், எடுத்த திரைப்படத்தை திரையரங்கில் திரையிட்டுப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ கஷ்டம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னுவாங்க. முரளி சாரும் ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் அதான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்க அவ்வளோ விடாமுயற்சி பண்ணியிருக்காங்க. நான் கண்ணு கூட பார்த்துருக்கேன், கூட இருந்திருக்கேன். ஸோ எல்லாம் உள்ள இறைவன் அவங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை தரணும்னு நான் பிரார்த்திக்கிறேன்.
இப்போ நடிகராக வந்து இந்த மாதிரி ஒரு படம் அமையிறது வந்து எல்லாருக்குமே ஒரு சாத்தியம் கிடையாது. நான் முரளி சார்கிட்ட வந்து கதை சொன்ன நாள்லேருந்தே நான் சொல்லிட்டு இருப்பேன், சார் நீங்கள் விட்டுருங்க, நானே சொல்கிறேன், இது ஒரு பெரிய ஸ்டார் வச்சு எடுக்க வேண்டிய படம் சார், என்னெல்லாம் வச்சு எடுக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். இல்லை கார்த்திக், பண்ணலாம் 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 அப்படின்னு என்னாரு. சார் என்ன நம்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாங்க, யோகி பாபு சார் ஆகட்டும், சாம் சார் ஆகட்டும், எல்லா ஆர்டிஸ்ட் ஆகட்டும். வனிதா மேம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா பஞ்சாயத்து பரமேஸ்வரி, அவங்க வந்த உடனே செட்டே அரண்டுச்சு. ஸோ நீங்கள் ஒரு பெரிய ஒரு டைமென்ஷனில் அவங்கள பார்ப்பீங்க. அண்ட் யூ வில் சி த பவர். அந்த ரோல் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் இருக்கீங்க. அகைன் நிறைய டைம் எடுத்துக்க நான் விரும்பல. படம் பாருங்கள், கண்டிப்பாக திரையரங்குக்கு வரும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு மறுபடியும் நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அனைவரையும் தில்லு இருந்த போராட படக்குழுவின் சார்பில் வருக வருகன்னு வரவேற்கிறவங்களை. ஏன்னா இவங்களாம் ப்ரொடியூசர் இன்வைட் பண்ணி வந்துட்டாங்க. நீங்கள் தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஸோ அது மாதிரி இந்த படம் தில்லு இருந்தா போராடு, முரளிதரன் வந்து பல போராட்டங்களுக்கு பிறகு அதுக்காண்டி தான் டைட்டிலே வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வருகை தந்துள்ள இசையமைப்பாளர் சாய் தர்ஷன், ஆர்பி பாலா, அனுமோகன், அப்புறம் ராஜலட்சுமி, செந்தில், அப்புறம் வந்து சாய், அடுத்து வனிதா மேடம், அப்புறம் பிரசாத், சுமன், ஹீரோ கார்த்திக். இந்த ஹீரோ கார்த்திக் தாஸ் இப்போ தான் வந்து எல்லா நடிகனும் படம் எடுத்தா தான் ப்ரொடியூசரோட கஷ்டம் தெரியும். அது மாதிரி கார்த்திக் தாஸ் வந்து படம் எடுத்த ஒரு வரிசைன்னு ஒரு படம், அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வந்து படம் எடுக்கிறது முக்கியம் இல்லை. நம்ம நண்பர்கள் இப்போ இந்த படத்துக்கு வந்து நிறைய பேர் சேர்ந்து படம் எடுத்துறாங்க. எடுக்கிறது ஈஸி. இப்பெல்லாம் அதை மார்க்கெட்டிங் பண்ணி தியேட்டருக்கு கொண்டு வந்து வியாபாரத்தை கொண்டு வரதுங்கிறது ரொம்ப இன்னைக்கு வந்து ஒரு குதிரை கொம்புன்னு கூட சொல்லலாம். அந்த நேரத்தில் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது ஊடக நண்பர்களும் பத்திரிகையாளர்களும் தான். அவங்க நினைச்சாதான் இந்த படத்தை கொஞ்சம் பெருசாக கொண்டு போக முடியும். இப்போ வந்து இந்த படத்துக்கு மியூசிக் அமைச்சிருக்காரு பார்த்தீங்களா, சாய் தர்ஷன். ரொம்ப அழகாக ஏற்கனவே அனுமோகன் சார் பேசிட்டாரு. நல்ல வார்த்தை தெளிவாக புரிகிற மாதிரியும் மியூசிக் நல்லா தெரிகிற மாதிரியும் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி வந்து மியூசிக் டைரக்டருங்க வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு முரளிதரன் அவரை கண்டுபிடிச்சி இங்கே கொண்டு வந்திருக்கிறாருன்னா அவருக்கு நம்ம பாராட்ட தெரிவிக்கணும். இந்த படத்தில் நிறைய பேர் நடித்தவங்களே வரமாட்டேங்கிறாங்க இப்போ ஒரு படத்தோட ப்ரமோஷனுக்கு. ஆனால் இந்த படத்தில் இந்த பஞ்சாயத்து பரமேஸ்வரியா நடிச்சிருக்கேன் நம்ம வைரல் ஸ்டார் அந்த வனிதா விஜயகுமார் வந்திருக்காங்க. கரெக்டாக வந்து அந்த டைம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, எத்தனை மணிக்கு வரணும் என்னன்னு சொல்லிட்டு. அவங்க ஆல்ரெடி ஒரு டப்பிங்கில் இருக்கிறாங்க, டப்பிங்லேருந்து கிளம்பி வந்திருக்கிறாங்க. ஸோ சாங்கெல்லாம் அவங்க ஏற்கனவே பார்த்துட்டதுனால நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் வந்துடும் சொன்னாங்க. அந்த டைமுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த படத்தில் வழக்கமாக நீங்கள் டிவியில் தான் பார்த்துட்ருப்பீங்க. பாட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே நல்லா அமக்கலமாக ஜோடியாக பாடி நம்மளை மக்களை ஆனந்தப்படுத்துறது அது எல்லாருக்கும் கிடைக்காது. கடவுள் அவங்களுக்கு கொடுத்த வரும், செந்திலுக்கும் ராஜலட்சுமிக்கும். ஸோ அவங்க வந்து இங்கே விஐபியாக வந்திருக்கிறது இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரும். ஸ்டேஜில் இருக்கவங்க தான் கை தட்டுறாங்க, அந்த பக்கம் இருக்கவங்க அவங்களுக்கு கை தட்ட மாட்டேங்கிறீங்க. ஏதோ அவங்க வந்தது பிடிக்காத மாதிரியே உம்முன்னு உட்காந்துருக்கீங்க. ஸோ அந்த இப்போ ஏற்கனவே அவர் சொன்னார் பார்த்தீங்களா, சிரிச்ச முகங்கிறது அவங்க ரெண்டு பேருக்குமே உண்டு. இது மாதிரி ஒரு அபூர்வ ஜோடி அமையிறது கஷ்டம். நம்ம பொறாமையில் சொல்லலை, இந்த மாதிரி வந்து இருந்தாங்கன்னா அது மாதிரி இவங்களை பார்த்து நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரொம்ப ஒத்துமையாக இருக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒத்துமையாக இருக்கிறது அதுவும் குதிரை கொம்பு தான். அதுக்கப்புறம் அந்த விஷயம் வேறு. இப்போ இந்த நம்ம சுமன் சார் சொன்னார், படத்தை எடுக்கிறது எப்படி என்ன எவ்வளோ சிரமப்பட்டோம் செஞ்சாங்கிறாரு. இன்னைக்கு எல்லாருக்குமே அந்த நிலைமை தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா பின்னாடி, டைரக்டருக்கு வந்து அவங்களாம் உறுதுணையாக இருந்தவங்க. முதல்ல அவங்களுக்கு தான் நீங்கள் கை தட்டணும். ஒருத்தர் வந்தால் நம்மெல்லாம் முன்னுக்கு வருவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்க, அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கை வந்து அவநம்பிக்கை ஆயிடக்கூடாது. அந்த நம்பிக்கையோடு அவங்க கூட இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நண்பர்கள் கூட இருந்தால் ஒரு டைரக்டர் மிகப்பெரிய இடத்துக்கு வரலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம முரளிதரன் உதாரணம். ஒவ்வொருத்தரையும் விட்டுறாம எல்லாரையும் வந்து நீங்கள் ஹானர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கோ சில பேருக்கோ என்ன இவர் எல்லாத்தையும் கூப்பிட்றாரு செய்கிறாருன்னு நினைக்கலாம்.
ஆனால் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் போது அவங்கள வந்து பாராட்டிடணும். அப்படி பாராட்டினா இந்த மாதிரி கிடைக்காது. ஏன்னா 3 விஷயம் இருக்கு. இழந்து விட்ட வாய்ப்பு, பேசிவிட்ட வார்த்தை, கொடுத்து விட்ட அன்பு. இது 3மே திரும்ப கிடைக்காது. ஸோ இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கூப்பிட்டு நிற்க வைக்கிற பாராட்டார் பார்த்தீங்களா, அதுவே ஒரு பெரிய மனசு அவருக்கு. ஸோ அவருக்கு நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். இந்த படம் வந்து ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரியும் அவர் இருக்கு. படம் எடுத்தா எப்படி என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத இவர் கொஞ்சம் நாசுக்காக சொல்லிட்டாரு. நான் ஒரு சின்ன கதையில சொல்லிடுறேன். யமதர்ம சபையில இவர் வந்து யமதர்மம் வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்தோன்னு சித்திரகுப்தனை பார்த்து கேட்கிறாரு, இன்னைக்கு என்ன பிரச்சனை, யார் யார் என்னென்ன விசாரணைன்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை பிரபு, இன்னைக்கு 3 சூப்பர் ஃபிகருங்க வந்திருக்கு, அது மட்டும்தான் அப்படின்னோடனே, அப்போ நீ விலகு, நான் விசாரிக்கிறேன்ட்டார் அவர். ஃபர்ஸ்ட் பொண்ணை கூப்பிட்டு கேட்டார், நீ என்னம்மா பண்ணேன்னு. 3மே டீனேஜ் கேளுங்க. நான் ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்ச்சு. நீ சொர்க்கத்துக்கு போன்ட்டாரு. இன்னொரு பொண்ணு வந்துச்சு, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இருந்துச்சு, நீ நரகத்துக்கு போ அப்படின்னாரு. இன்னொரு பொண்ணு ரொம்ப கோவமா டென்ஷனாக கத்துச்சு, நான் எந்த தப்புமே பண்ணலை, என்ன எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்ச்சு. நீ என் ரூமுக்கு போ அப்படின்னாரு அவரு. ஸோ இந்த கதையை கேட்டோன்னே அங்கே இருந்தவங்க நிறைய சிரிச்சிட்டு இருந்தாங்க. நீங்கள் உங்களை மாதிரி யாரும் சிரிக்காம இல்லை, அவங்க சிரிச்சாங்க. அப்போ ஒரு குரூப் வந்து ஒரு 20-30 பேர் ஓரமாக நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டாரு, நீங்கள்லாம் என்ன பண்ணிருக்கீங்க, எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட மாட்டேங்கிறீங்களான்னு கேட்கும்போது அப்போ அவங்க சொன்னாங்க, இதை விட கஷ்டத்தெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னோடனே, அப்படின்னா கஷ்டம், நீங்கள் என்ன தொழில் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள்லாம் படம் எடுத்த ப்ரொடியூசருங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து முள்ளு படுக்க வந்து எண்ணெய் கொப்பரை எது இருந்தாலும் கவலைப்படாமல் ஒரு படம் எடுத்த ப்ரொடியூசருக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து புதுசாக வந்து படம் எடுத்த நம்ம சுமன் பிரசாத் மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர், ஆர்பி பாலாலாம் வந்த மாதிரி. அப்போ ஏற்கனவே படம் எடுத்த ப்ரொடியூசர் அவங்கள பார்த்து கேட்குறாரு, என்னப்பா படம்லாம் எடுத்தீங்களே எப்படி இருக்கு அப்படின்னா, ஆமாம் ஆல் ஏரியா சோல்ட் அவுட்டு அப்படின்னாங்க. ஆல் ஏரியா சோல்ட் அவுட்டா அப்படின்னா, பரவாயில்ல நம்ம வந்து பழைய ஆளாக இருக்கிறோம், நீங்கள் வந்து இப்படி நிற்கிறீங்களே அப்படின்னு சொன்னோம். இப்படி இவன் எப்படி வித்துட்டான்னு சொல்லி கேட்கும் போது தான் தெரிஞ்சது, அவர் வீட்டை விற்றாரு, வாசலை விற்று எல்லாத்தையும் விற்று ஆல் ஏரியா சோல்ட் அவுட் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்தான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் இவங்க ஒரு விடாமல் ஒரு தில்லா ஒரு படம் எடுத்து அந்த படத்து மேலே நம்பிக்கை வச்சு இந்த படத்தை இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் பண்ணி அடுத்து ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்கன்னா இவங்களை நம்ம ரொம்ப இந்த யூனிட்டை ரொம்ப பாராட்டணும்னு சொல்லி இந்த படம் மாபெரும் வெற்றியடைய இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக PRO கிளாமர் சத்யா அவர்களுக்கு பாடகர் செந்தில் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். அடுத்ததாக தில்லிருந்தா போராடு திரைப்படத்தின் தயாரிப்பாளர் திரு KP பிரசாத் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தில்லிருந்த போராடு இந்த திரைப்படத்தின் ப்ரொடியூசர் என்ற முறையில் KP பிரசாத் ஆகிய நானும் என்னுடைய கோ ப்ரொடியூசர் M குப்பன், ஹரிபாபு, சாய்பாபா இவங்களாம் இணைந்து தயாரிச்சிருக்கோம். இந்த திரைப்படம் டைரக்டர் முரளிதரன் சார், மியூசிக் சாய்தர்ஷன் சார் இவங்க இசையமைச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் தில்லு இருந்தா போராடு இந்த டைட்டிலே வந்து பெரிய வெற்றி அடையுதுன்றது சேலஞ்சா இருக்கு. தில்லு இருந்ததுனால தான் படத்தை எடுத்து முடிச்சோம், தில்லு இருந்ததுனால தான் இப்போ அந்த ஆடியோ லான்ச் முடிச்சிருக்கோம், தில்லு இருக்கிறதுனால தான் திரையரங்கத்தில் வெளியிட போகிறோம். இது அதுக்கப்புறம் வெற்றி அடைஞ்சு அது ஒரு விழாவும் பண்ணணுன்றது எல்லாருடைய எதிர்பார்ப்போட பார்த்துட்டு இருக்கோம். இந்த திரைப்படம் மேன்படும் வெற்றி அடையணும். பத்திரிகை நண்பர்கள் வந்து இந்த திரைப்படத்தை நல்ல முறையில் வெளியீடு இது பண்ணணும். அதே போல் எல்லாரும் தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து இந்த படத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்று மிகவும் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து இப்படத்தின் இணை தயாரிப்பாளர் திரு N சாய்பாபா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தில்லிருந்த போராடு
திரைப்படத்தின் ஆடியோ வெளியீடு விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்லவனுக்கும் என் மனமார்ந்த நன்றி. மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். அதிகமாக பேசுறது உங்களுக்கு தெரியாது. இந்த படத்தில் வெற்றி விழாவில் பேச கேட்டீங்க. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நடிகர் திரு லோகேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நம்ம ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு கெஸ்ட் வனிதா விஜயகுமார் அவர்கள் வந்துட்டே இருக்காங்க. சோ அதனால யாரும் பொறுமை இழக்க வேணாம். கரெக்டாக நான் பேசும்போது தான் பொறுமை இழக்க வேணாம்னு சொல்லுவியாம்மா. பட் இருந்தாலும் எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். ஃபஸ்ட்டு சார் வந்து முரளிதரன் சார் வந்து எப்படின்னா முத்தையா முரளிதரன் மாதிரி தான் அவரும். பால் வந்து போடுற மாதிரி அவர் ஒரு சீன் எடுப்பார். எப்படிக்கா போவோம், என்ன நடக்குன்னு தெரியாது நமக்கு. அந்த மாதிரி தான் எடுப்பார் அவர். சூப்பராக எடுத்திருக்காரு. லாஸ்ட் டைமில் தான் எங்களுக்கு எப்படின்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஒரு பிரியாணி செஞ்சுட்டாரு, லாஸ்ட்டில் மேலே கொத்தமல்லி தூவுற மாதிரி அழகாக எங்களை தூவிட்டார். இருந்தாலும் அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு, அடுத்தபடி ஹீரோ சார் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். என்னோட ஃப்ரெண்டாக இருக்க ஹீரோனா இவராக தான் இருக்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோ ஸ்கூல்லாம் படம் சின்ன சின்ன படம் பண்ணும்போதெல்லாம் அவங்க வருவாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் பிரதர் மட்டும் தான் ஜாலியாக இருந்தார். தேங்க்யூ பிரதர். அப்புறம் தப்பா எதுவும் சொல்லி எங்க கூட தான். பட் டைரக்டர் மேலே ஒரு சின்ன கோபம் இருக்க தான் செய்யுது. அந்த பாட்டில் வர அந்த அக்காவே சொல்கிறாங்க கொஞ்சம் கிட்ட வந்து பாருன்னு. ஆனால் எங்களெல்லாம் அந்த மாதிரி ஷூட்டிங் கூட்டினே போக மாட்டுறாரு. ப்ளீஸ் சார், எவ்வளோ காமெடின்னு சொல்லியிருக்காங்க, எங்களுக்கும் ஒரு ஹீரோயின் வைங்க. ஹீரோயின் வைக்கலன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி சாங் ஷூட்டிங் நடக்கும்போது சும்மா டான்ஸர் கூட வரா மாதிரியா வைங்க. ஏன்னா அவங்களே 4 வாட்டி கை பிடிச்சி இழுக்கிறான், ஒருத்தன் கால் பிடிச்சி தூக்குறான், இவ்வளோ வேலை நடக்குது அவங்களுக்கே. பட் நம்ம கடைசி வரைக்கும் ஹீரோ கூட பேசிட்டு ஜாலியாக போயிடுறோம். அப்புறம் ஏ சாமின்னு அக்கா பாடி நடுவில் ட்ரெண்டே வேற லெவல் ஹிட் ஆகினாங்க. இப்போ இந்த பாட்டை கேட்டால் எப்பா சாமி அப்படின்ற அளவுக்கு செம்மையாக பாடியிருக்காங்க. சூப்பர்க்கா, தேங்க்யூ. இன்னும் நிறைய பேசலாம், பட் அதுக்கப்புறம் டென்ஷன் ஆயிடுவீங்க. இருந்தாலும் இவ்வளோ பேர் பாதுகாப்பாக இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு, இது நடத்துகிற அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆர்கனைசர்ஸ், அவங்க எல்லாருக்குமே நன்றி. ஃபர்ஸ்ட் என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மெயினாக எனக்கு ப்ளூ கலர் சால்வா போட்டிங்க, எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கும், அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மீடியா பார்ட்னர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் இந்த படத்தை சூப்பராக பூஸ்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குனீங்கன்னா ஏதோ அடுத்த வருஷம் அதுக்கப்புறம்லாம் வர வருஷம் நாங்கள் 2-3 படங்கள் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறுவோம். தில் இருந்தா போராடுன்றது உண்மையிலேயே போராடி தான் இருக்காங்க. 2-3 வருஷமா மக்கள் எல்லாருமே போராடுறோம். வெளியில கூட சொன்னேன், ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஏந்தோடனே டீ காஃபிக்கு போராடுறாரு, அந்த ஒய்ஃபு பால் பாக்கெட் வாங்க போராடுறாங்க அவர்கிட்ட, ஒரு நாய் அதோட பிஸ்கெட்டுக்கு போராடுது. இப்படி ஏகப்பட்ட போராட்டங்கள் இருக்கும்போது அக்கா என் பேச்சை கேட்க முடியாமல் போறாங்க. பட் நோ ப்ராப்ளம். இப்படி எல்லா போராட்டத்தையும் தாண்டி தில் இருந்தா போராடுன்னு நான் போராடுவேன்னு சொல்லி இந்த படத்தை எடுத்து முடிச்சு ரிலீஸ் லெவலுக்கு கொண்டு வந்திருக்காரு. அதுக்கே நீங்க பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் அந்த டீமுக்கு. அப்படி டீமுக்குன்னு சேர்த்து அப்படி எனக்கும் வாங்கிப்பேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அந்த கலகலப்பான பேச்சுக்கு ரொம்ப நன்றி லோகேஷ். அடுத்ததாக இப்படத்தின் இசையமைப்பாளர், இந்த விழாவின் நாயகன் திரு ஜி சாய்தர்ஷன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கும் ஊடகத்துறை நண்பர்கள், என் சக கலைஞர்கள், நண்பர்கள், தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்குமே இனிய மாலை வணக்கம். தில் இருந்தா போராடு படம், இந்த பேரை போலவே இந்த படமும் நிறைய போராட்டங்கள், நிறைய தடைகளை தாண்டி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் எங்களுடைய எஸ்கே முரளியன். அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள் எங்களுடைய எஸ்கே முரளியன் அவர்களுக்கு. அவரை பற்றி இதில் சின்ன விஷயம் சொல்லணும். அவர் எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஒரு மனிதன். நான் பார்த்ததில்ல நிறைய பிரச்சனை இருக்கும் பர்சனலாக, படத்தில் நிறைய பிரச்சனைலாம் வர்றப்போ எப்போ அவர்கிட்ட பேசினாலுமே தர்ஷன் வென்றலாம் அந்த மாதிரி தான். எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட பேசக்கூடிய ஒரு மனிதர். மற்றது நம்ம பாருங்க, நம்ம எவ்வளவுதான் மாடர்னாக இருந்தாலுமே, எவ்வளவு ஒரு வெஸ்டர்ன் சாங்கை கேட்டாலுமே, எவ்வளவு ஒரு ரேப் சாங்கை கேட்டாலுமே, நம்ம ரத்தத்தோட ஊர்னது என்றைக்குமே கிராமிய பாடல்கள் தான். நம்ம எப்போ ஒரு பாடல்களை கேட்கும்போது, நம்மளுடைய கிராமிய பாடல்களை கேட்கும்போது, ஒரு தாரை, தப்பட்டை, கெஞ்சிரா, உடுக்கு அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எங்களோட கால் ஆட வலிக்கிட்டோம். அந்த மாதிரி ஒரு கிராமிய இசைன்றது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். அதே போல் எனக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம்.
என்னோட ஃபர்ஸ்ட் மூவியே எனக்கு அந்த ஒரு வில்லேஜ் ஜேர்னரில் கிடைச்சிருக்குன்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. இந்த மூவில பாத்தீங்கன்னா எல்லாருமே நிறைய அனுபவமா இந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க. என்னங்க கார்த்திக், அனு எல்லாருமே தங்களுக்கு கொடுத்த வேலையை சிறப்பாக செய்திருக்கிறாங்க. வனிதாக்கா, மனோபாலா சார், யோகி பாபு, அந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒர்க் பண்ற ஒரு மூவில நானும் ஒரு இசையமைப்பாளராக ஒர்க் பண்றது மிக சந்தோஷமா இருக்குது. இதை விட என்னோட பயணிச்ச எல்லா இசைக்கலைஞர்களுக்குமே என்னோட நன்றி. மிக முக்கியமா பாடகர்கள் செந்தில் ராஜலட்சுமி, ஹரிச்சரன், ரஞ்சித், ஸ்வேதா மோகன், பவதாயினி, நம்ம பூவையார், வேல்முருகண்ணா, இவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்றதை விட இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறன்றதான் மிக முக்கியமா ஒரு கஷ்டமான விஷயம். அந்த ஒரு பணியை எங்களோட ஊடகத்துறை எல்லாருமே செய்து இந்த படத்தை வெற்றி பெற பண்ணணும், இந்த கலைஞர்கள் எல்லாரையுமே வெற்றி பெற செய்யணும்னு சொல்லி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் இயக்குனர் மற்றும் நடிகர் திரு அனுமோகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கமுங்க. ஏன்னா இந்த ஸ்லாங் தான் நீங்க எதிர்பார்ப்பீங்க. இந்த விழாவுக்கு உள்ள நுழையும் பொழுது எங்க ஊர் கோயில் திருவிழா அப்படின்ற ஒரு பாட்டு தான் ஓடிட்டு இருந்தது. உண்மையிலேயே இந்த படக்குழுவினருக்கு இன்று பெரும்பான்மையான ஆதரவு பெற்ற சூப்பரான திருவிழா இன்னைக்கு. இதுதான் உண்மை. அதாவது இந்த கொரோனா காலத்தில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நீங்க எல்லாம் என்ன அப்படியே உத்து பார்க்கறத பார்த்தா நான் என்னமோ இந்த தியேட்டருக்குள்ள வந்து பாம்பு பொத்துக்குள்ள கை விட்டு பாம்பு பிடிக்கிறது வந்த மாதிரி பாக்குறீங்க. படம் எடுக்கிற பாம்பை சீக்கிரம் பிடிச்சிடலாம். ஆனா இப்ப சூழ்நிலையில படம் எடுக்கிற ப்ரொடியூசர் கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம், அவரை பிடிக்கிறதா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு ப்ரொடியூசரை இந்த இயக்குனர் தன்னுடைய திறமையை கொண்டு தன்னுடைய உழைப்பை கொண்டு தேடி பிடிச்சு, உங்களுக்கு தில் இருந்தா என்னை வச்சு டைரக்ஷன் பண்ணி ஒரு படம் எடுங்கன்ற தில்லோட வந்து அந்த ப்ரொடியூசரை இறங்கி அந்த இயக்குனரும் அதுக்காக போராடி படத்தை வெற்றிகரமாக முடிச்சு இன்னைக்கு இசை வெளியீட்டு விழா வரைக்கும் வந்து நாளைக்கு தியேட்டருக்கு போற அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னா உண்மையிலேயே இந்த காலகட்டத்தில் சினிமா துறை இந்த 2022 பிள்ளையார் சொல்லி போட்டது இந்த தில்லு. இந்த தில்லு இனிமேல் சினிமா துறையில் எல்லாருக்கும் வரணும். நான் எப்பவுமே இந்த மாதிரி மேடைகளில் வந்து பேசும் பொழுது ஒரு 7 பேருக்கு என்னுடைய முதற்க நன்றியை தெரிவிச்சுக்குவேன். அதில் முதல் 2 பேர் என்னை பெற்ற தாய் தந்தை. இரண்டாவது எனக்கு அ என்று எழுதி கொடுத்த என்னுடைய முதல் வகுப்பு ஆசிரியை திருமதி மதிப்புக்குரிய லட்சுமி அம்மா அவர்கள். மூன்றாவது இந்த கலைத்துறையை சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுத்து பள்ளி பருவத்திலேயே நாடகம் எல்லாம் நடிக்க வச்சு என்னை சினிமா துறைக்கு உத்வேகம் கொடுத்த என்னுடைய கணித பேராசிரியர் திரு கணேசன் அவர்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிற அந்த உத்வேகம், சினிமா துறைக்கு போற உத்வேகத்தை எனக்கு உரம் போட்டு வளர்த்த என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் அனைவரும். அதற்கப்புறம் இங்கே வந்து இந்த சினிமா துறையில் எனக்காக உழைத்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி. அதை விட இந்த சினிமா துறையில் என்னையும் ரசித்த ரசிகர்களுக்கு என்னுடைய முதற்க நன்றி. இந்த நன்றிகளை நான் எப்பவுமே இந்த மேடையிலையும் சொல்லிடுவேன். தில்லுங்கிறது வந்து விளையாட்டு இல்லைங்க. ஒரு தில்லோட தான் நான் எல்லாம் கிளம்பி வந்தேன். நான் வர்ற காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரும் சிவாஜி கணேசன் அவர்கள் தான் நம்பர் 1. இப்போ ரஜினி கமல் மாதிரி. அன்னைக்கு ஒரு தில்லோட வெறும் 27 ரூபா எங்கள் அம்மா கிட்ட பணத்தை வாங்கிட்டு அன்ரிசர்வ் கோச்சில் பஸ் ட்ரெயின் ஏறி சென்னைக்கு வந்து இறங்கினேன். அப்போ 17 ரூபா தான் டிக்கெட். மீறி 10 ரூபாயை வச்சுக்கிட்டு இதே சென்னையில் 1 மாதம் இருந்திருக்கேன். இந்த 1 மாதம் தங்கறதுக்கு இடம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சினிமா துறையில் எல்லாரும் ஈஸியாக வந்துட முடியாது. கோவையிலேருந்து இங்கே சென்னைக்கு யாரையுமே தெரியாமல் இங்கே வந்து வெறும் 10 ரூபாய் வச்சுக்கிட்டு இதே பாண்டி பஜார் வாசலில் மீட் பண்ணி
வாங்க தங்கறதுக்கு நான் இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் அப்போ வந்து மாத வாடகை ₹1 ₹2 தான், அதையும் அவரே கொடுத்து என்னை தங்க வைத்து சினிமா துறையில் நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கன்னு எனக்கு உத்வேகம் கொடுத்த என்னுடைய இனிய நண்பர், என்னுடைய உதவியாளர் சாமிராஜ் அவர்களுக்கு என்னுடைய முதற்க நன்றி. எந்திரி சாமிராஜ். இவர் தான் வந்த காலத்தில் எனக்கு பிஸ்கட் டீ எல்லாம் முதல் வாங்கி கொடுத்தவர். சென்னையில் யாரையும் தெரியாது. மரியாதைக்குரியவர், என்னுடைய நண்பர், என்னுடைய உதவியாளர் வேற. அவருக்கு சினிமா துறை ஆர்வத்தில் சென்னைக்கு வந்தார். அவர் சொந்த ஊர் தேனி தான். என் கதையவே சொல்லணும்னா இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் தில்லை பற்றி சொல்கிறேன்னா, நான் சினிமா துறைக்கு வந்தோடனே முதல் ஒரு பெரிய நடிகரை சந்திச்சு கதை சொல்லலான்னு போனேன். அது எந்த நடிகர் நீங்கள் கேட்கக்கூடாது, அப்புறம் அதுக்கு 1000 கேள்வி எல்லாம் வந்துடும். ஆனால் அந்த நடிகர் வீட்டு வாசலில் 12B பஸ் போகும். அங்கே 2-3 தரம் போய் வாசலே நிற்கிறேன் எல்லாம். அவங்க மேனேஜர் ஒரு நாள் பார்த்துட்டு உள்ளே கூப்பிட்டாரு. என்ன தம்பினார், நான் வந்து கதை சொல்ல வந்திருக்கேங்க, ஒரு ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணலான்னு கதை சொல்ல வந்திருக்கேன். உடனே அந்த மேனேஜர் இல்லை, ஏப்பா கதை சொல்லலான்னு வந்திருக்கிறியா, இதுக்கு முன்னாடி வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறியான்னு கேட்டார் சினிமாவில். இல்லை சார், இப்போ வந்து காப்பி ரைட்டராக இருக்கேன், ரைட்டர்ஸ் எழுதி கொடுக்குறதெல்லாம் காப்பி எடுக்கிற வேலை. எனக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங்கெல்லாம் நல்லா வரும், டிராயிங் எல்லாம் பண்ணுவேன். அதனால் வந்து என்னை வந்து அப்போல்லாம் செட்டு கூப்பிட்டு போக மாட்டாங்க. பாடலாசிரியரும் வசனகர்த்தாவும் ஆசிரியர் வந்து எழுதி கொடுக்குறதுன்னு அப்படியே அழகாக எழுதணும், இதுதான் எங்கள் வேலை. அப்போ அது வந்து ஆஃபீஸ்லேயே உட்காந்து எழுதுவோம். அப்போ என்னுடைய கற்பனையினால நான் பண்ண கதையை அந்த நடிகரை வச்சு பண்ணலாம், கதை சொல்லியாவது தேறி வரலான்னு போய் கதை சொல்ல போனால் அவர் கேட்குறாரு, தம்பி அப்போ வந்து கோயம்புத்தூர்லேருந்து நைட் ட்ரெயின் தான், நீலகிரி எக்ஸ்பிரஸ், கேரளா எக்ஸ்பிரஸ் எல்லாம் வரும். அப்போ தான் புதுசாக வந்து கோவை எக்ஸ்பிரஸ்ன்னு விட்டுருக்காங்க டேயில். அந்த மேனேஜர் சொல்கிறாரு, ஏப்பா கோயம்புத்தூர்லேருந்து பகலில் ஒரு ட்ரெயின் விட்டா எல்லாரும் கிளம்பி வந்துடுவீங்களா அப்படின்னாரு. எனக்கு அப்படியே வருத்தம் போச்சு, என்ன இப்படி சொல்கிறாருன்னு. அப்போ தன்னம்பிக்கை எனக்கு இழந்துருச்சுன்னு இப்படி சொல்கிறாருன்னு. ஆனால் அவர் மறுபடியும் ஒன்று சொன்னார், தம்பி நீங்கள் போய் ஒரு 10 படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி ஒரு 4-5 படம் டைரக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நடிகரை வந்து பாருங்க அப்படின்னாரு. அங்கே தான் அனுமோனுடைய தில்லு அங்கே தான் வந்து அப்படி நின்றுது. நான் உடனே என்ன தெரியுமா சொன்னேன், ஏங்க நான் 10 படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி 4 படம் டைரக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இவரை தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை, இவர் தான் என்னை தேடி வர வேண்டுங்கிற ஒரு தில்லோடு சொல்லிட்டு வந்தேன். அந்த தில்லும் அந்த தன்னம்பிக்கையும் நிச்சயமா இந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசர்களுக்கு இருக்கு, இந்த படத்தை இயக்குன இயக்குனருக்கு இருக்கு, அதே மாதிரி இந்த படத்தில் வேலை செஞ்ச அந்த ப்ரொடக்ஷன் பாயிலிருந்து ப்ரொடியூசர் வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கு. அந்த தில்லு தான் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு நம்மெல்லாம் வந்து சந்திச்சிருக்கிறோம். இந்த படத்தில் இந்த பாட்டு நான் பாட்டு இருக்கும்போது அந்த பொடியன் வந்திருக்காரா, இந்த படத்தில் நடித்த பொடியன் அந்த சாங்கில் ஆடிப்பாரு. இல்லை வந்திருந்தா வண்டி கட்டலான்னு நினச்சேன். அவன் எங்கள் அக்காவை முன்னாடி பாரு பின்னாடி பாரு கண்ணப்பாரு, என்ன பாட்டு, சொந்த அக்காவா இருந்தால் சொல்லுவானா? ஆனால் நல்லா இருந்தது, அதாவது புதுசாக இருந்தது அதெல்லாம். இப்போ 2வது இந்த படத்தில் நான் பார்த்த வரைக்கும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னன்னா, ரொம்ப காலம் ஆகிப்போச்சு, தெளிவான வார்த்தைகளோட தெளிவான இசையமைப்போட பாடல்கள் வந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அதை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் இந்த இயக்குனரும் இந்த இசையமைப்பாளரும். இந்த பாடல் வரிகளை எழுதியவரும் இந்த பாடலை பாடிய ராஜலட்சுமி அம்சம். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா உங்களோட யோகமே உங்க ஒய்ஃப் தான். அது எப்படி அவங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நானும் கல்யாணம் ஆகி 35 வருஷம் பார்த்தேன், என் பொண்டாட்டி 36 வருஷமா சிரிச்சதே இல்லை. பாதி வருஷம் அம்முன்ட்டு தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் அப்படிதான். ஆனால் இவர் ரொம்ப கொடுத்து வச்சவர். அந்த சிரிப்பு தான் இவர்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு வந்திருக்கு. ஆக இந்த படத்தோடைய பாடல்கள் நிச்சயமாக நம்ம இவர் சொன்ன மாதிரி அந்த குத்துப்பாட்டுங்கிறது என்னைக்குமே ஃபேமஸ். அது தானா காலாட்ட வைக்கும். ஆக இந்த படத்தை பொறுத்தவரையில் பாடல்கள் அனைத்துமே மிகச்சிறப்பாக இருக்குது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் நடிக்கலாம், யார் வேணாலும் இசையமைக்கலாம், யார் வேணாலும் டைரக்ட் பண்ணலாம். ஆனால் யார் எது பண்ணாலும் சினிமா என்பது ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கதை, திரைக்கதை தான். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. கதையும்
திரைக்கதையும் ஜெயித்தால் மட்டுமே அதில் இருக்கிற எல்லா அம்சங்களும் ஜெயிக்கும். அப்படி ஒரு அம்சம் இருக்கிறத பாடல்களே காமிச்சிட்டாங்க, இந்த ட்ரெய்லர்லையும் காமிச்சிட்டாங்க. நிச்சயமாக இந்த படம் எல்லாம் வல்ல மூகாம்பிகை தாயின் அருளால் மாபெரும் வெற்றி அடைந்து, அந்த வெற்றி அடைகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் எனக்கு முன்னாடி பேசணும்னு சொன்னால், நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணும். அதை விட இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களும் இந்த படத்தை நல்ல விதமாக விமர்சனம் செய்து, கொஞ்சம் கொஞ்சம் குறையெல்லாம் இருக்கும், எந்த படமாக இருந்தாலும் இருக்கும், அந்த குறைகளை எல்லாம் தூக்கி வச்சுட்டு நிறைகளை தெளிவாக எழுதி அனைத்து மக்களையும் தியேட்டருக்கு வர வச்சு இந்த படத்தை சிறப்பிக்க செய்வது உங்களுடைய பொறுப்பு என்று பத்திரிகையாளர் அனைவரையும் கேட்டுக்கொண்டு, இந்த படம் மாபெரும் வெற்றியடையும் 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அடுத்ததாக KP புரொடக்ஷனுடைய ஆலோசகர் திரு KP சுமன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற அன்பு சொந்தங்களே, உற்றார் உறவினர்களே, இந்த இசை வெளியீடு விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கின்ற ராஜலட்சுமி மேடம் அவர்களே, மற்றும் அவரோடு வருகை தந்திருக்கின்ற கணவர் சரவணன் சார் அவர்கள், செந்தில் சார் அவர்களே, மற்றும் எங்கள் அழைப்பை ஏற்று இந்த படம் வெற்றி அடைய வேண்டும், இந்த இசை வெளியீடு வந்து மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒரு முறை அழைத்தாலும் நான் வருவேன் என்று சொல்லி வருகை தந்த பாலா சார் அவர்களுக்கும், அதே போல எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்த அனுமோகன் சார் அவர்களுக்கும், சார் பெரியவங்க பேர் அவசியம் வந்துடாது சார், அதே போல என் நண்பர்களுக்கும் என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தில்லி இருந்தால் போராடு ஆல்ரெடி வந்து சார்லாம் பேசிட்டாங்க. நாங்க அந்த படம் எடுக்கிறதுக்கு பல சிரமங்கள் பட்டு தான் படத்தை எடுத்திருக்கோம். நாங்க மட்டும் இல்ல, இந்த காலகட்டத்தில் சினிமா திரையை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ரொம்ப போராட்டம். அவ்வளவு சீக்கிரத்துல வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்றது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. நாங்க ஆரம்பிக்கும் போது ஒரு டீமா தான் வந்து ஆரம்பிச்சோம். நம்முடைய SK முரளிதரன் டைரக்டர் வந்து நெருங்கிய நண்பர் மற்றும் உறவினர் கூட. நாங்க வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோண பகுதியில் தான் நாங்கள் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த படத்தை பற்றி பேசி ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண ஆசைப்பட்டோம், படத்தை எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அந்த படத்தை எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த திரையில் இருக்கிறவங்க, சினிமா திரையில் இருக்கிறவங்க பேருக்கு தெரியும், துறையில் எவ்வளோ சிரமம் தெரியும். ஒரு ஷெட்யூல் பண்ணிட்டு ஷூட் பண்ணோம்னா எவ்வளோ கஷ்டம் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்களும் அந்த கஷ்டம் தான் பட்டோம். ஆரம்ப காலத்தில் ஒரு விளையாட்டுத்தனமா ஆரம்பிச்சால் கூட போக போக பல சிரமங்கள், ஃபைனான்ஸ் பிரச்சனை இருக்கலாம், எடுக்கிற காலகட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் இருக்கலாம். அந்த பிரச்சனை சந்திச்சுட்டு சிறப்பாக எடுத்துட்டு வந்தோம். எங்க படத்துல வந்து KP ப்ரொடக்ஷன் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. KP ப்ரொடக்ஷன் வந்து என்னுடைய ஓன் பிரதர் KP பிரசாத் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய இணை தயாரிப்பாளர்கள் ஹரிபாபு, அவரால் வர முடியல, சாய்பாபா இருக்காரு, மணிவன் சார் இருக்காரு, குப்பன் சார் இருக்காரு. இவருக்கு நடுவில் வந்து நாங்கள் வந்து பண்ணிட்டே இருந்தோம். நடுவில் ஒரு சுணக்கமான ஒரு சூழ்நிலை வரும்போது அப்பதான் வந்து RB பாலா எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாரு. அவர் வந்து நடுவில் சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கான ஒரு விருப்பை கொடுத்தாரு. படத்தை வந்து நல்லபடியா வந்து எடுத்து முடிச்சிட்டோம். விரைவில் இந்த படத்தை வந்து திரையில வெளியிட போறோம். அதுக்கு முன்னாடி தான் இந்த 2022 ஒரு இசை வெளியீடு பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்துக்குள்ள பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் அந்த டேட்டை பிக்ஸ் பண்ணோம். பிக்ஸ் பண்ணி நல்லபடியா ஆடியோ ரிலீஸ் போயிட்டு நினைக்கிறேன். இந்த படம் வந்து நீங்க இந்த பாட்டை பார்த்துருப்பீங்க.
ஏறத்தாழ ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா வார்த்தைகள் உச்சரிப்போடும் கேட்டிருப்போம். இப்போ வர காலகட்டத்தில் நான் வந்து அது விமர்சனம் விரும்பல. பட் இருந்தாலும் நம்ம பாட்டில் பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு வார்த்தைகள் வரிகள் ரொம்ப அருமையா இருக்கும். வணக்கம். சீஃப் கெஸ்டா வருகை தந்திருக்கின்ற சீஃப் கெஸ்ட் மட்டும் இல்ல, இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் நடித்திருக்காங்க வனிதா மேடம். அவங்க வருகை தந்திருக்காங்க. எங்களுடைய படத்தின் படத்திற்கு சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதே போல இந்த படத்தை பல போராட்டங்களிலே நாங்கள் வந்து முடிச்சிருக்கோம். இந்த படத்தை நீ கண்டிப்பா வந்து விரைவில் ஒரு 20 மாதங்கள்ல படத்தை வந்து வெளியிட போறோம். கண்டிப்பா அனைவரும் இந்த படத்தை வந்து ஆதரவு தருவீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமா பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் எல்லாம் வந்து எங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். நாங்க எல்லாமே வந்து அறிமுகம் தான். நாங்க உங்களை நம்பிதான் அந்த படத்தை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா நாங்க வந்து ஒரு மெசேஜ் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் அந்த படத்தை பண்ணியிருக்கோம். அதாவது எந்த விஷயத்தையும் நம்ம வந்து நேரில் எல்லாரையும் பார்த்து சந்திச்சு சொல்ல முடியாது. அதுக்காக தான் வந்து சினிமா துறையே இருக்கு. ஒரு கருத்தை சொல்லணும்னா ஒரு சினிமா துறை மூலமா சொன்னா மக்கள் பார்வையில சென்றடைகிறதுக்காக தான் இந்த கருத்தை நாங்கள் சொல்ல விரும்புறோம். இந்த படம் வந்து ஒரு மக்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிற யூத்துக்கு வருகின்ற பசங்க வந்து மாறி போயிருக்காங்க. கொஞ்சம் சில நாட்களா சில வருடங்களா பாத்தீங்கன்னா சில காலகட்ட பசங்களா மாறி போயிருக்காங்க. இவங்களெல்லாம் எப்படி மாறாம இருக்கணும், ஒரு இளைஞரெல்லாம் என்ன செய்யணும் சொல்லி தான் கதையை வந்து நம்ம டைரக்டர் சொன்னாரு. அதே போல நாங்கள் படத்தை எடுத்திருக்கோம். இந்த படத்தை நீங்க கண்டிப்பா வந்து திரையில பார்க்கணும். சும்மா சொல்லக்கூடாது. இந்த படத்துல வந்து முரளி சார் வந்து டைரக்டர் முரளி சார் வந்து பல போராட்டம் சந்திச்சிருக்காரு. எப்படி சொல்லணும்னா எனக்கு சினிமா தெரிய போது அவ்வளவு தெரியாது. பட் அந்த பிரச்சனைகளை பார்க்க தெரியல, எல்லாருக்கும் பார்த்தா தெரியல எவ்வளவு கஷ்டம். எல்லா தரப்புலையும் வந்து அவர் சந்திச்சு பதில் சொல்லி இந்த படத்தை வந்து வெற்றிகரமா முடிச்சிருக்காரு. அதே போல இந்த படத்துல வந்து தில்லி இருந்தா தான் போராட முடியும். எந்த விஷயம் வாழ்க்கையில வந்து ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்தினா கூட கண்டிப்பா வந்து தில்லி இருக்கணும். இல்ல சாதாரண எல்லாராலையும் எல்லா விஷயம் பண்ற ஒரு பிசினஸ் பார்த்து கூட தன்னம்பிக்கை இருக்கணும், தில்லி இருக்கணும். தில்லி இருந்தா தான் விஷயத்த பண்ண முடியும். அதுக்கேற்ற பார்த்தா அந்த படமும் தில்லி இல்லாம நாங்களால பண்ண முடியாது. தில்லோட எடுத்துட்டோம், தில்லோட இசை வெளியிட்ட பண்ணிட்டோம். தில்லோட இருந்து உங்க ஒத்துழைப்போட தில்லோட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு உங்களுடைய எல்லாருடைய வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நம்ம ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த நம்மளோட வைரல் ஸ்டார் வனிதா விஜயகுமார் அவங்க வந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக KP சுமன் அவர்களையும் RP பாலா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். இணைந்து மரியாதை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அடுத்ததாக இப்படத்தினுடைய கதாநாயகன் திரு கார்த்திக் தாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நிறைய பேர் பேசணும், ஸோ நான் சின்னதாக முடிச்சுக்கிறேன். உலகத்தில் ஒரு போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வீரர்கள் வந்து ஆயுதத்தை எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ கொரோனா வந்தது, மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள் இந்த மாதிரி அவங்க ஒரு கூட்டமாக போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் இன்னொரு கூட்டம், அந்த கூட்டத்தோட பேர்லாம் வெளியே தெரியாது, அந்த கூட்டம் போராடிட்டே இருக்கும். ஒரு அலப்பறி இல்லாமல், ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல், சாப்பிடாம தூங்காம குடும்பத்தை விட்டு இந்த போராட்டத்துக்கு கூடலாம் இருக்கும். எந்த போராட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கிட்ட பெரிய ஆயுதம்லாம் இருக்காதுங்க. ஆனால் அதை விட சக்தி வாய்ந்த 3 விஷயம் இருக்கும். ஒன்று பேனா, இன்னொன்று மைக்கு, இன்னொன்று கேமரா. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எங்களுக்காக வந்து நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு அதான் இன்னொரு கூட்டம் என்ன சொன்னால் பத்திரிகையாளர் கூட்டம். ஸோ எங்களுக்காக வந்த நீங்கள் மட்டும் இல்லை, இந்த சுச்சுவேஷனில் ஒர்க் பண்ணுற எல்லா மீடியா மெம்பர்ஸ், பத்திரிகையாளருக்கும் எங்கள் டீம் சார்பாக ஒரு பெரிய நன்றியும் பெரிய வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம். முன்னாடிலாம் சொல்லுவாங்க
வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு அப்படின்வாங்க. இப்போ புதுசாக ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், திரைப்படம் எடுத்துப்பார், எடுத்த திரைப்படத்தை திரையரங்கில் திரையிட்டுப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ கஷ்டம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னுவாங்க. முரளி சாரும் ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் அதான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்களும் அவ்வளோ விடாமுயற்சி பண்ணியிருக்காங்க. நான் கண்ணு கூட பார்த்துருக்கேன், கூட இருந்திருக்கேன். ஸோ எல்லாம் வல்ல இறைவன் அவங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை தரணும்னு நான் பார்த்துக்கிறேன். இப்போது நடிகராக வந்து இந்த மாதிரி ஒரு படம் அமையிறது வந்து எல்லாருக்குமே ஒரு சாத்தியம் கிடையாது. நான் முரளி சார்கிட்ட வந்து கதை சொன்ன நாள்லேருந்தே நான் சொல்லிட்டு இருப்பேன், சார் நீங்கள் விட்டுருங்க, நானே சொல்கிறேன், இது ஒரு பெரிய ஸ்டார் வச்சு எடுக்க வேண்டிய படம் சார், என்னெல்லாம் வச்சு எடுக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். இல்லை கார்த்திக், பண்ணலாம் 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 அப்படின்னு என்னாரு. சார் என்ன நம்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாங்க, யோகி பாபு சார் ஆகட்டும், சாம் சார் ஆகட்டும், எல்லா ஆர்டிஸ்ட் ஆகட்டும். வனிதா மேம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா பஞ்சாயத்து பரமேஸ்வரி, அவங்க வந்த உடனே செட்டே அரண்டுச்சு. ஸோ நீங்கள் ஒரு பெரிய ஒரு டைமென்ஷனில் அவங்கள பார்ப்பீங்க. அண்ட் யூ வில் சி த பவர். அந்த ரோல் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் இருக்கீங்க. அகைன் நிறைய டைம் எடுத்துக்க நான் விரும்பல. படம் பாருங்கள், கண்டிப்பாக திரையரங்குக்கு வரும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு மறுபடியும் நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக ப்ரொடியூசர் கவுன்சிலரின் செயற்குழு உறுப்பினர் திரு விஜய் முரளி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அனைவரையும் தில்லு இருந்த போராட படக்குழுவின் சார்பில் வருகை வருகன்னு வரவேற்கிறவங்களை. ஏன்னா இவங்களாம் ப்ரொடியூசர் இன்வைட் பண்ணி வந்துட்டாங்க. நீங்கள் தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஸோ அது மாதிரி இந்த படம் தில்லு இருந்தா போராடு, முரளிதரன் வந்து பல போராட்டங்களுக்கு பிறகு அதுக்காண்டி தான் டைட்டிலே வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வருகை தந்துள்ள இசையமைப்பாளர் சாய் தர்ஷன், ஆர்பி பாலா, அனுமோகன், அப்புறம் ராஜலட்சுமி, செந்தில், அப்புறம் வந்து சாய், அடுத்து வனிதா மேடம், அப்புறம் பிரசாத், சுமன், ஹீரோ கார்த்திக். இந்த ஹீரோ கார்த்திக் தாஸ் இப்போ தான் வந்து எல்லா நடிகனும் படம் எடுத்தா தான் ப்ரொடியூசரோட கஷ்டம் தெரியும். அது மாதிரி கார்த்திக் தாஸ் வந்து படம் எடுத்த ஒரு வரிசின்னு ஒரு படம், அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வந்து படம் எடுக்கிறது முக்கியம் இல்லை. நம்ம நண்பர்கள் இப்போ இந்த படத்துக்கு வந்து நிறைய பேர் சேர்ந்து படம் எடுத்துறாங்க. எடுக்கிறது ஈஸி. இப்பெல்லாம் அதை மார்க்கெட்டிங் பண்ணி தியேட்டருக்கு கொண்டு வந்து வியாபாரத்தை கொண்டு வரதுங்கிறது ரொம்ப இன்னைக்கு வந்து ஒரு குதிரை கொம்புன்னு கூட சொல்லலாம். அந்த நேரத்தில் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது ஊடக நண்பர்களும் பத்திரிகையாளர்களும் தான். அவங்க நினைச்சாதான் இந்த படத்தை கொஞ்சம் பெருசாக கொண்டு போக முடியும். இப்போ வந்து இந்த படத்துக்கு மியூசிக் அமைச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா சாய் தர்ஷன், ரொம்ப அழகாக. ஏற்கனவே அனுமோகன் சார் பேசிட்டாரு, நல்ல வார்த்தை தெளிவாக புரிகிற மாதிரியும் மியூசிக் நல்லா தெரிகிற மாதிரியும் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி வந்து மியூசிக் டைரக்டருக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு முரளிதரன் அவரை கண்டுபிடிச்சி இங்கே கொண்டு வந்திருக்கிறாருன்னு அவருக்கு நம்ம பாராட்ட தெரிவிக்கணும். இந்த படத்தில் நிறைய பேர் நடித்தவங்களே வரமாட்டேங்கிறாங்க இப்போ ஒரு படத்தோட ப்ரமோஷனுக்கு. ஆனால் இந்த படத்தில் இந்த பஞ்சாயத்து பரமேஸ்வரியா நடிச்சிருக்க நம்ம வைரல் ஸ்டார் அந்த வனிதா விஜயகுமார் வந்திருக்காங்க. கரெக்டாக வந்து அந்த டைம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, எத்தனை மணிக்கு வரணும் என்னன்னு சொல்லிட்டு. அவங்க ஆல்ரெடி ஒரு டப்பிங்கில் இருக்கிறாங்க, டப்பிங்லேருந்து கிளம்பி வந்திருக்கிறாங்க. ஸோ சாங்கெல்லாம் அவங்க ஏற்கனவே பார்த்துட்டதுனால நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் வந்துடும் சொன்னாங்க. அந்த டைமுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த படத்தில் வழக்கமாக நீங்கள் டிவியில் தான் பார்த்துட்ருப்பீங்க. பாட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே நல்லா அமக்கலமாக ஜோடியாக பாடி நம்மளை மக்களை ஆனந்தப்படுத்துறது அது எல்லாருக்கும் கிடைக்காது. கடவுள் அவங்களுக்கு கொடுத்த வரும், செந்திலுக்கும் ராஜலட்சுமிக்கும். ஸோ அவங்க வந்து இங்கே விஐபியாக வந்திருக்கிறது இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம். ஸ்டேஜில் இருக்கவங்க தான் கை தட்டுறாங்க, அந்த பக்கம் இருக்கவங்க அவங்களுக்கு கை தட்ட மாட்டேங்கிறீங்க. இது அவங்க வந்தது பிடிக்காத மாதிரியே உண்மனு உட்காந்துருக்கீங்க. ஸோ அந்த இப்போ ஏற்கனவே அவர் சொன்னார் பார்த்தீங்களா, சிரிச்ச முகங்கிறது அவங்க ரெண்டு பேருக்குமே உண்டு. இது மாதிரி ஒரு அபூர்வ ஜோடி அமையிறது கஷ்டம். நம்ம பொறாமையில் சொல்லலை, இந்த மாதிரி வந்து இருந்தாங்கன்னா அது மாதிரி இவங்களை பார்த்து நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரொம்ப ஒத்துமையாக இருக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒத்துமையாக இருக்கிறது அதுவும் குதிரை கொம்பு தான். அதுக்கப்புறம் அந்த விஷயம் வேறு.
இப்போ இந்த நம்ம சுமன் சார் சொன்னார், படத்தை எடுக்கிறது எப்படி, என்ன எவ்வளோ சிரமப்பட்டோம் செஞ்சாங்கிறாரு. இன்னைக்கு எல்லாருக்குமே அந்த நிலைமை தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா பின்னாடி, டைரக்டருக்கு வந்து அவங்களாம் உறுதுணையாக இருந்தவங்க. முதல்ல அவங்களுக்கு தான் நீங்கள் கை தட்டணும். ஒருத்தர் வந்தால் நம்மெல்லாம் முன்னுக்கு வருவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்க, அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கை வந்து அவநம்பிக்கை ஆயிடக்கூடாது. அந்த நம்பிக்கையோடு அவங்க கூட இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நண்பர்கள் கூட இருந்தால் ஒரு டைரக்டர் மிகப்பெரிய இடத்துக்கு வரலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம முரளிதரன் உதாரணம். ஒவ்வொருத்தரையும் விட்டுறாமல் எல்லாரையும் வந்து நீங்கள் ஹானர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கோ சில பேருக்கோ என்ன இவர் எல்லாத்தையும் கூப்பிட்றாரு செய்கிறாருன்னு நினைக்கலாம். ஆனால் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் போது அவங்கள வந்து பாராட்டிடணும். அப்படி பாராட்டினா இந்த மாதிரி கிடைக்காது. ஏன்னா 3 விஷயம் இருக்குது. இழந்து விட்ட வாய்ப்பு, பேசிவிட்ட வார்த்தை, கொடுத்து விட்ட அன்பு. இது 3மே திரும்ப கிடைக்காது. ஸோ இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும்போது கூப்பிட்டு நிற்க வைக்கிற பாராட்டார் பார்த்தீங்கன்னா, அதுவே ஒரு பெரிய மனசு அவருக்கு. ஸோ அவருக்கு நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். படம் வந்து ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரியும் ஒரு இருக்குது. படம் எடுத்தால் எப்படி என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இவர் கொஞ்சம் நாசுக்காக சொல்லிட்டாரு. நான் ஒரு சின்ன கதையில் சொல்லிடுறேன். யமதர்ம சபையில் இவர் வந்து யமதர்மம் வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்தோன்னே சித்திரகுப்தனை பார்த்து கேட்குறாரு, இன்னைக்கு என்ன பிரச்சனை, யார் யார் என்னென்ன விசாரணைன்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை பிரபு, இன்னைக்கு 3 சூப்பர் ஃபிகருங்க வந்திருக்கு, அது மட்டும்தான் அப்படின்னு. அப்போ நீ விலகு, நான் விசாரிக்கிறேன்ட்டார் அவர். ஃபர்ஸ்ட் பொண்ணை கூப்பிட்டு கேட்டார், நீ என்னம்மா பண்ண? 3மே டீனேஜ் கேளுங்க. நான் ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்ச்சு. நீ சொர்க்கத்துக்கு போன்ட்டாரு. இன்னொரு பொண்ணு வந்துச்சு, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இருந்துச்சு, நீ நரகத்துக்கு போ அப்படின்னாரு. இன்னொரு பொண்ணு ரொம்ப கோவமா டென்ஷனாக கத்துச்சு, நான் எந்த தப்புமே பண்ணலை, என்ன எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்ச்சு. நீ என் ரூமுக்கு போ அப்படின்னாரு அவரு. ஸோ இந்த கதையை கேட்டோன்னே அங்கே இருந்தவங்க நிறைய சிரிச்சிட்டு இருந்தாங்க. நீங்கள் உங்களை மாதிரி யாரும் சிரிக்காம இல்லை, அவங்க சிரிச்சாங்க. அப்போ ஒரு குரூப் வந்து ஒரு 20-30 பேர் ஓரமாக நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டாரு, நீங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க, எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்கும்போது அப்போ அவங்க சொன்னாங்க, இதை விட கஷ்டத்தெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னோடனே. அப்படி என்ன கஷ்டம், நீங்கள் என்ன தொழில் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள்லாம் படம் எடுத்த ப்ரொடியூசருங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து முள்ளு படுக்க வந்து எண்ணெய் கொப்பரை எது இருந்தாலும் கவலைப்படாமல் ஒரு படம் எடுத்த ப்ரொடியூசருக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து புதுசாக வந்து படம் எடுத்த நம்ம சுமன் பிரசாத் மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர், ஆர்பி பாலாலாம் வந்த மாதிரி. அப்போ ஏற்கனவே படம் எடுத்த ப்ரொடியூசர் அவங்கள பார்த்து கேட்குறாரு, என்னப்பா படம்லாம் எடுத்தீங்களே எப்படி இருக்கு அப்படின்னா, ஆமாம் ஆல் ஏரியா சோல்ட் அவுட்டு அப்படின்னாங்க. ஆல் ஏரியா சோல்ட் அவுட்டா அப்படின்னா, பரவாயில்ல நம்ம வந்து பழைய ஆளாக இருக்கிறோம், நீங்கள் வந்து இப்படி நிற்கிறீங்களே அப்படின்னு சொன்னோம். இப்படி இவன் எப்படி வித்துட்டான்னு சொல்லி கேட்கும் போது தான் தெரிஞ்சது, அவர் வீட்டை விற்றாரு, வாசலை விற்று எல்லாத்தையும் விற்று ஆல் ஏரியா சோல்ட் அவுட் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்தான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் இவங்க ஒரு விடாம ஒரு தில்லா ஒரு படம் எடுத்து அந்த படத்து மேல நம்பிக்கை வச்சு இந்த படத்தை இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் பண்ணி அடுத்து ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்கன்னா இவங்களை நம்ம ரொம்ப இந்த யூனிட்டை ரொம்ப பாராட்டணும்னு சொல்லி இந்த படம் மாபெரும் வெற்றியடைய இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பாடகர் திரு செந்தில் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஓகே, சேர்ந்தேதான் வருவாங்களா? இங்கேயும் வாங்க. செந்தில் மற்றும் திருமதி செந்தில் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை நேர அன்பான பணிவான வணக்கங்கள். தில் இருந்தா போராடு, ஒரு அற்புதமான டைட்டில். மிகப்பெரிய அளவில் படம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதோடைய பாடல்களாக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், எல்லாருமே சிறப்பாக வந்திருந்தது. நாங்களுமே பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதே போல் அதில் ஒரு பாடல் பாடுவதற்கு ராஜலட்சுமிக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி படக்குழுவுக்கு, அதனுடைய இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்களாக இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்து பயணித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் தொடர்ந்து பெரிய லெவலில் அன்பும் வாய்ப்பும் தந்துக்கிட்டே இருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதே போல் அந்த ஒரு பாட்டு மட்டும் இல்லை, எல்லா பாடல்களுமே நானும் ரொம்ப ரசித்து பார்த்தேன். அதே போல் ஹீரோ வந்துட்டு ரொம்ப சூப்பராக டான்ஸ் பண்ணுறாரு, நல்லா நடிக்கிறாரு, அந்த பாடி லாங்குவேஜே ரொம்ப நல்லா இருக்குது. மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவாருங்கிற நம்பிக்கை இருக்குது.
ஆமாம், இசையமைப்பாளர் அவருடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது பிரதர். ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே பஞ்சாயத்து பரமேஸ்வரியாக இந்த படத்தில் வந்திருக்கக்கூடிய வனிதா அக்கா அவர்களுக்கு ஏன்னா பொருத்தமான ஒரு கதாபாத்திரமாக இருக்கும். நிச்சயமாக ரொம்ப அற்புதமான தேர்வு. இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும். அதே போல் எல்லாரும் சொன்ன மாதிரி படம் எடுத்துப்பாரு வெளியிட்டு பாருங்கிற மாதிரி இது ரொம்ப தில்லோட இந்த படத்தை ஆரம்பிச்சு இந்த படத்துக்கு முழு உழைப்பையும் கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அதனுடைய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனருக்கும் இந்த நேரத்தில் அன்பான நன்றிகள். சிறப்பாக எல்லோரையும் ஒருங்கிணைத்த PRO சார் விஜய் முரளி சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அன்போடு நன்றி சொல்லிக்கிறோம். நான் நடித்த படத்துக்கு கூட சார் தான் ஆமா திருடுபாத மனசா இருக்கட்டும், கரிமுகன் என்ற 2 படங்களுக்குமே சார் தான் PROவா இருந்தாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ராஜலட்சுமி பேசணும். ரொம்ப சந்தோஷம். நிறைய நான் என்ன மாதிரி சொல்லணும்னு நினச்சேனோ அது எல்லாமே அவர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஒரு 2-3 நாள் முன்னாடி SK முரளி சார் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஆடியோ லான்ச் வச்சுக்கோ, நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சார் வந்துடுறோன்னா, நீங்கள் அதில் ஒரு பாட்டு பாடிருக்கீங்க. நான் பாட்டு பாடிருக்கீங்க சார் அப்படின்னு. ஓ நான் அனுப்புறேன் கேளுங்க அப்படின்னாரு. நான் ஒரு பாடி எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து படத்தோட டைட்டில் வந்து அவங்க பிளான் பண்ணலை, அதனால அதை பற்றி நம்ம கலந்துக்கல. அந்த சாங் அனுப்பி நான் கேட்டோன்னே எனக்கே பயங்கர ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. நம்ம இப்போ இந்த பாட்டை இவ்வளோ ரியாக்ஷனோட பாடியிருக்கோமே அப்படின்னு. உண்மையிலே வந்துட்டு இந்த தில்லிருண்டா போராடு திரைப்படம் ரிலீஸ் ஆனோடனே இந்த பாட்டு வந்து மக்களுக்கு போய் சேர்ந்தோடனே இன்னும் ஒரு அதிகமான மக்களுக்கு போய் ரீச் ஆகக்கூடிய வாய்ப்பு எனக்கும் எங்கள் 2 பேருக்குமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால வந்து செந்தில் ராஜலட்சுமினால தில்லிருண்டா போராடுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடையாது, தில்லிருண்டா போராடு டீம்னால செந்தில் ராஜலட்சுமிக்கு ஒரு ப்ரொமோஷன். ரொம்ப நன்றி. ஏன்னா இசையமைப்பாளர் ரொம்ப அற்புதமாக அந்த பாட்டு வந்து அவங்க கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாடலை பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கொடுத்தது ரொம்பவே மகிழ்ச்சி சார். ஒரு சில வரி எனக்கு ஆக்சுவலாக வரும்போது தான் கேட்டுட்டே வந்தேன். ஒரு சில வரிகள் மட்டும் பாடுவோமா? ஒரு 2 வரி மட்டும். நாமோராக புளிக்கிறேன் வீராட்டம் கசக்குறேன் இந்த கசக்குறேன் இதெல்லாம் நான் எப்படி சொன்னேன் எனக்கே தெரிலங்கய்யா. அவ்வளோ அழகா வந்து ஒர்க் வாங்கியிருக்கீங்க. ஆமா, அது முக்கியமா அதுல வந்து ஒரு ஐக்கானா ஒண்ணு வந்துட்டே இருக்கும்ல, அப்படின்னு அந்த பாடல் வந்து பெரிய அளவுல வெற்றி அடையணும். அதுக்கு உண்மையிலே இங்க வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், ரசிகர்கள் எல்லாரும் பெரிய அளவு சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி வளரும் அந்த புது திரைப்படங்கள்லாம் வரும்போது தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். அவங்க கூட சேர்ந்து அவங்க அம்மா, அவங்க சித்தி, அவங்க மனைவி, இந்த மாதிரி உறவுகளோட வந்து அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருப்பாங்க. அவங்க கனவோட சேர்ந்து இவ்வளோ பேரோட கனவு இருக்கு அப்படிங்கிறத இந்த ஆடியோ லான்ச்சில் தான் வந்து நம்ம பார்க்க முடியும். இவ்வளோ பேரோட கனவும் வந்து ஒரு வெற்றி கனவாக மாறுறது மக்கள் கையில தான் இருக்கு. மாற்றுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நாங்களும் இருக்கோம். நன்றி. நிச்சயமா. அதே போல எப்படி வளரும் கலைஞர்லேருந்து உச்சத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் வரைக்கும் அவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஏணிப்படியா இருக்கிறது ஊடக நண்பர்கள். உங்களுடைய மிகப்பெரிய ஒரு அன்போட இந்த படத்திற்கும் மிகப்பெரிய அளவில் நீங்கள் நல்லபடியாக உங்களுடைய விமர்சனம் செஞ்சு இந்த படத்தையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஆக்க வேண்டிய பங்கு எங்கள் சார்பாகவும் உங்கள்ட்ட அன்பாக கேட்டுக்கிறோம். மிகப்பெரிய படமாக ஆக்கி கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எவ்வளவு அழகு! அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்தது அழகு, சேர்ந்து நின்று ஒன்னா உரை கொடுத்தது ரொம்ப அழகு. அவ்வளவு எளிமை, அவ்வளவு பண்பு தெரியுது அவங்க 2 பேர்கிட்டயும். போற போக்குல இவ்வளவு அந்யோன்யமா இருக்கிற பட்சத்துல ரொம்ப சீக்கிரம் இவங்க 2 பேருமே நடிச்சு கதாநாயகியா ஒரு படம் வெளியே வர போகுதுங்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. நம்ம இறைவனை பிரார்த்திப்போம். அடுத்ததாக இந்த படத்தின் இயக்குனர் திரு SK முரளிதரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்று தில்லு இருந்தா போராடு இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், முக்கியமா இந்த படத்துல எங்களுக்காக நாங்க சொன்ன டைம்ல வந்து எங்களுக்காக நடிச்சு கொடுத்த வைரஸ் ஸ்டார் வனிதா விஜயகுமார் மேடம் அவர்களுக்கும், இசையமைப்பாளர் சாய் தர்ஷன், இவர் ஸ்ரீலங்காலேருந்து பயங்கரமான காஸ்ட் போட்டு பிளைட் பிடிச்சி வந்திருக்காரு.
1 or 2 days திரும்ப ரிட்டர்ன் போறாரு. அதனால அர்ஜென்ட்டா நாங்க இந்த ஆடியோ லான்ச் பண்ணோம். ஆக்சுவலி கண்ணீர் விட்டு அழுத என்னுடைய நண்பர் ஆர்பி பாலா, அவர் வந்து எனக்கு நண்பர் மட்டும் இல்லை, எனக்கு சகோதரன் கூட. அவர் வந்து நான் என்னைக்குமே அவர் வந்து நான் மறக்க மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. இந்த படம் நாங்க வந்து ஆக்சுவலி தொடங்கின நாள்ல இருந்து இது ஆக்சுவலி இந்த படத்துக்கு நான் வேற ஒரு ஹீரோ செலக்ட் பண்ணேன். பட் அந்த ஹீரோ வந்து எனக்கு அவருக்கு ஒரு கான்ட்ரவர்சி வந்ததுனால மிஸ் ஆயிட்டாரு. அப்புறம் கார்த்திக் தாஸ் சடன்லி நான் செலக்ட் பண்ணேன். ஆனா கார்த்திக் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நிஜமா சொல்றேன், எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷன் தான் சொல்லுவேன் நான் கார்த்தியை. இட்ஸ் a great person and great acting. அதுவும் என்னன்னா இந்த படத்துல வந்து அவர் லைவா, அதாவது என்னன்னா அவர் படத்துல நடிக்கல, நிஜமா வாழ்ந்திருக்காரு. முதல் ஃப்ரேம்ல இருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட இசையமைப்பாளர் சொல்லும்போது சாய் தர்ஷன். ஆக்சுவலி நானும் சாய் தர்ஷனும் வந்து அவர் வேலைச்சேரியில தான் வச்சிருக்காரு ஸ்டுடியோ. நான் ரெக்கார்ட் பண்ணும்போது நாங்கள் ட்ரெயினில் போயிடுவோம். நைட்டு எத்தனையோ நான் அவங்க வீட்டில் மிட் நைட்டில் தூங்கியிருக்கேன். நான் எனக்கு அவரே சமையல் செஞ்சு கொடுத்துருக்காரு. அது போல் சாய் தர்ஷன் கிட்ட வந்து பயங்கரமான திறமை இருக்கு. நிச்சயமாக சொல்கிறேன், நான் ஆணித்தரமா சொல்கிறேன், அடுத்த இமான் அவர் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு மியூசிக் போட்டிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உடனே ஒரு கேரக்டர் பண்ணணும், ஸ்பெஷலாக ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது தான் வனிதா மேம் கிட்ட போகும்போது எனக்கு பயம் தான். ஏன்னா வனிதா மேம் கிட்ட எங்க யாருமே அவ்வளவு சீக்கிரத்துல போக முடியாது, மேம் கிட்ட போகவே முடியாது. எனக்கு நம்பர் கூட கிடைக்கல. எப்படி விட கஷ்டப்பட்டு பிடிச்சி மேடம் வீட்டு போனேன். நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. மேடம் தேடி வந்துட்டு அப்படின்னு. சரி கதை சொல்லுங்க சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒரு பாசிட்டிவான கேரக்டர் தான் சொன்னேன். சரி நெகட்டிவ் கேரக்டர் சொன்னேன். அது வந்து அவங்க செட் ஆகல. சரி இல்ல முரளி நான் பண்ண மாட்டேன்ட்டாங்க. சரி மேடம் ஒரு 1 hour டைம் கொடுங்க சொல்லிட்டு நான் போயிட்டு உடனே இமிடியேட்லியே ஒரு கான்செப்டை மாத்தி, மேடம் இதுதான் இந்த கதையில வந்து ஹீரோ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வரான். அங்க வந்து ஒரு பஞ்சாயத்து பரமேஸ்வரின்னு ஒரு கேரக்டர், நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க கேரக்டர் நீங்க புல்லட்ல வருவீங்க. அங்க உங்க கேரக்டர் வந்து போல்டா இருக்கும். ஒரு ஜென்ஸ் கிட்ட, ஒரு ஆம்பளைங்க கிட்ட, ஒரு முரட்டுத்தனமானவங்க கிட்ட சண்டை போற ஒரு கேரக்டரா இருக்கும்னு சொன்னேன். ஓகே முரளி சூப்பர் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாங்க. எனக்கு நிஜமா சொல்றேன் அவ்வளோ கோஆபரேட் பண்ணாங்க, அவ்வளோ கோஆபரேட். நிஜம் பஞ்சாயத்து பரமேஸ்வரி சும்மா பட்டையை கிளப்பிருப்பாங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு கெத்து பண்ணிக்கிறேங்க. ஒரு போல்டான லேடின்னா நிஜமா சொல்றேன், நான் வந்து தைரியமா சொல்வேன் அது வந்து வைரல் ஸ்டார் வனிதா விஜயகுமார் தான். நிஜமா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில அந்த அளவுக்கு அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு செம்மையான சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. அதை வந்து நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். முக்கியமா இந்த படத்துல எனக்காக என்னுடைய அசிஸ்டன்ட் சுதாகர், சேக்கு, கோபி, டிஆர் கோபி, அப்புறம் எல்லப்பன், கோபி, சாமுவேலு, பூவரச, பூமலரு, கலைச்செல்வி, கலைவாணி, பசங்க படையப்பன், இவங்கெல்லாம் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. நான் வந்து என்ன சொல்றது, சோர்ந்துற நேரத்துங்களெல்லாம் எனக்கு வந்து தூக்கி விட்டுருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. முக்கியமா இன்னைக்கு வரைக்கும் என் கூட டிராவல் பண்ண அந்த ஸ்டோரியோட டிராவல் பண்ண ஒரு ஆள் யாருன்னா கார்த்திக் தாஸ் தான். நைட்டு 12, 1 மணி 2 மணிக்கெல்லாம் நாங்க பேசுவோம். அதுக்கப்புறம் என்னுடைய கோ டைரக்டர் சாமிராஜ் சார், அசோசியேட் டைரக்டர் ஹரிகரன் சார், இவங்க. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் இந்த படத்தோட கேமராமேன் விஜய் திருமூலம், அவரெல்லாம் நிஜமா சொல்றேன் எனக்கு வெல்விஷர் தான். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு டிசைன் பண்ண சதீஷ் கே சேகர், அவரெல்லாம் வந்து நைட்டும் பகலும் தூங்காம பண்ணி கொடுத்தாப்புல, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு விஷயம் சொல்றேன்னா, சுமன் சொல்லணும். கேபி சுமன் என்பது யாரானா, அவர் வந்து என்னுடைய முதலா என்னை பார்த்து என்னுடைய பல்ஸை பிடிச்சி இன்னைக்கு வரைக்கும் பேக் போனா நின்று எனக்கு தைரியத்தை கொடுத்து, இன்னைக்கு தில் இருந்தா போராடு அந்த தைரியத்தை கொடுத்த ஒரே மனிதர் அவர் மட்டும்தான். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பேக் போனா இருந்து நீ ஜெயிப்ப, உன்னால முடியும் அப்படி சொன்ன ஒரே ஒரு ஆள் என்னுடைய பேக் போன் அவரு தான். கண்டிப்பா அது வந்து நான் என் மூச்சு காத்திருக்கே அதை நான் மறக்க மாட்டேன். அதே போல ஆர்பி பாலா, நியூ சினிமா ஆர்பி பாலாவும் சத்தியமா நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அவங்களாம் வந்து எனக்கு வெல் விஷர். நான் ஜெயிக்கும் போது எவ்வளவு உச்சிக்கு போனாங்களோ நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். டிஆர் கோபி, வேலூர் கோபி, அவர் எனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதே போல என்னோட சுதாகர், என்னோட சேக்கு, இவங்க எல்லாப்ப இவங்க 3 பேருக்கு நான் மறக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன விஷயம், இதை நான் சொல்றேன், நீங்க யாரும் மனசுக்கு இது அதாவது முகம் சுளிக்காம கேளுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரும் தளபதி விஜய் சாரும் அவங்க குட்டி கதை சொன்னா அழகா கியூட்டா இருக்கும். பட் நான் சொன்ன உங்களுக்கு முகம் சுளிக்காம கேளுங்க. ஆக்சுவலி ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல ஒட்டுமொத்த மக்களும் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மக்களுக்கு ஏகப்பட்ட மகசூல் கிடைச்சிச்சு. அதுல அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பயங்கர ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல்லிட்டு செம்மையா கெத்து பண்றாங்க. அதே ஊர்ல ஒரு மரத்தடியில பல வருஷமா ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த தவம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மக்களுடைய மேல சத்தத்தை கேட்டு அந்த தவம் கழிஞ்சு போகுது. அதுல அந்த முனிவர் வந்து பயங்கர கோபம் ஆயிடுறாரு. அப்ப அந்த முனிவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கிராம மக்களுக்கு
மழை வரதுனால தான் விவசாயம் பண்றாங்க. இனிமேல் இந்த ஊருக்கு மழையே வரக்கூடாது, எல்லாம் பசி பட்டினியாலும் வறட்சியில எல்லாம் ஊற விட்டு ஓடின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மழை வரக்கூடாது சாப்பிட்டுறாரு. மேல இருக்கிற வருண பகவான் என்ன பண்றாரு, அந்த சாபத்தை ஏத்துட்டு அந்த மழையை அவங்களுக்கு மழை வராம நிறுத்திடுறாரு. அப்போ அந்த ஊர் மக்களுக்கு மழை வரல. நாட்கள், மாதங்கள், வருடங்கள் கடந்து போயிட்டே இருக்குது. அப்போ அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் வறட்சியில ஊர் விட்டு போயிடுறாங்க. ஒரே ஒரு விவசாயி மட்டும் விவசாயம் பண்ணிட்டே இருக்காரு. அவர் நிலத்துல விவசாயம் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ அந்த மேல வானத்துல இருக்க பறவைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்குது. பார்த்துட்டு நேரம் வருண பகவான் கிட்ட போய் எழுப்புது. எங்க அந்த விவசாயி அவர் வேலையை செய்யறாரு, அந்த முனிவர் அவர் வேலையை அவர் செய்யறாரு, நீங்க மட்டும் உங்க மழை பெய்யத்தை மட்டும் ஏன் செய்யாம சோம்பேறியா தூங்கிட்டு இருக்கிறீங்கன்னு தட்டி எழுப்புது. அப்போ அந்த வருண பகவான் சொல்றாரு, பறவைகளை நீங்க சொன்னது கரெக்ட் தான், இனிமேல்ட்டு என் வேலையை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு மழையை பெய்ய வைக்கிறாரு. அப்போ அந்த விவசாயிக்கு அவ்வளவு சந்தோஷம். நம்ம இத்தனை நாள் உழைச்ச உழைப்பு, தன்னம்பிக்கை கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தான் இந்த மழை அப்படின்னு சொன்னார். அதுதான் இந்த தில்லி இருந்தா போராடு. நாங்க இந்த கதையை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த கதையில வர விவசாயி தான் நாங்க. இந்த கதையில வர முனிவர் தான் எங்களை தடுக்க நினைச்ச சில எதிரிகள். இந்த கதையில வர வருண பகவான் தான் மக்கள். இந்த கதையில வர பறவைகள் தான் பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும். இவங்க எங்களுடைய இந்த படத்தோட விமர்சனம், நல்ல விமர்சனங்களை மக்கள் கிட்ட போய் தூண்டி எழுப்பி நல்ல விமர்சனங்கள் கொடுத்தாச்சுன்னா மக்கள் எங்க படத்தை பார்ப்பாங்க. எங்க படம் மிகப்பெரிய, உங்க மூலியமா மிகப்பெரிய ஹிட் ஆகும். கண்டிப்பா அதை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். மிக்க நன்றி. இவர் பேசினாலே அதிரடிதான், ஒவ்வொரு பாயிண்டும் சரவெடிதான். பெண்களின் பிரதிநிதி என்று சொன்னாலும் தவறில்லைதான். தைரியமான பெண் மட்டுமல்ல, தன் மனதில் பட்டதை சட்டென சொல்லும் வீரப்பெண். இவருக்கு ஒரு பட்ட பெயர் வைரலாக பரவி வருகிறது. அந்த பேரை நம்ம அடிக்கடி சொல்லி மேடம் அட்ரஸ் பண்ணிட்டோம். கூப்பிட்டுலாமா? வைரல் ஸ்டார் வனிதா விஜயகுமார் அவர்களை வாழ்த்தி பேச அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு இங்க வந்திருக்கிற உங்களுக்கு கூட தெரியாத ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன். என்னன்னா, அவங்களுக்கே தெரியுமா தெரியாதா, முரளிக்கு தெரியுமா தெரியாதா தெரியல. பிகாஸ் ரொம்ப நாள் ஆச்சு இந்த படம் நான் கமிட் ஆகி டிராவல் பண்றதே கடைசியில மேடம் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. பட் ஆக்சுவலி என்னோட இந்த இன்னிங்ஸ்ல பிக் பாஸுக்கு அப்புறம் சினிமா திரும்பவும் நான் இந்த ஒரு பயணத்தை தொடங்கினது முதல்ல ஒப்பந்தம் ஆனது இந்த படம் தான். அன்னைக்கு பிக் பாஸ்ங்கிற ஒரு சீசன் 3 ஒரு பெரிய ஒரு டிஆர்பி சீசனா இருந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, அது மட்டுமே பேசப்பட்டது. அவ்வளோ ஒரு பிரபலமா, அவ்வளோ ஒரு ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ள நாங்க எல்லாமே ஒரு கதாபாத்திரமா அவங்க குடும்பத்துல ஒருத்தரா கலந்து அவ்வளோ ஒரு இன்வால்வ்மெண்ட்ல போயிட்டு முடிஞ்சு அந்த சீசன்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணது முரளிதரன் தான் இந்த படத்துக்காக. அப்ப படத்தோட பேரு வேறையா இருந்தது. அப்ப அவர் சொன்ன மாதிரி என்கிட்ட இந்த கதையை சொன்னாரு. அவரு சொன்னாரு, இந்த மாதிரி உங்க நம்பர் யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, யார்கிட்ட கேட்டாலும் தரல. நான் விஜய் டிவிலையும் கேட்டு பார்த்துட்டேன், இவங்க கிட்ட எல்லார்கிட்டும் கேட்டு பார்த்தேன். இது ஆரம்பம், ஜஸ்ட் ஆஃப்டர் ஐ கேம் ஆஃப்டர் பிக் பாஸ்ல இருந்து வெளில இருந்தேன். ஸோ புது சிம் நம்பர் எடுத்திருந்தேன். அப்பதான் நான் விஜய் டிவியை தவிர யாருக்குமே தெரியாது அந்த நம்பர். ஸோ நான் ரொம்ப ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு போராடி வந்தேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா இது, நம்மள ஒருத்தவங்க கான்டாக்ட் பண்ணோம்னா கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்பர் கூட கிடைக்காத அளவுக்கு கஷ்டமா இருக்கு. யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு அப்ப முரளி என்கிட்ட பேசினப்போ இந்த கதையை பத்தி சொன்னாரு, இந்த படத்தை பத்தி சொன்னாரு. அப்ப அவர் சொன்ன மாதிரி அவர் சொன்னது எனக்கு அந்த டைம்ல கொஞ்சம் ஈடுபாடு கம்மியா இருந்தது. நான் நெகட்டிவ் ரோல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நான் பண்ணுவேன். அவர் கேட்டிருந்த டைம் பிக் பாஸ்க்கு அப்புறம் பிக் பாஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளியில எவிக்ஷன் ஆயிட்டு வரேன்.
அப்போ உலக மகா வில்லி நான் தான். ஏன் என்ன வெளியில அமிச்சாங்க அப்படின்னு வெளியில வந்து பார்த்தாதான் தெரியுது, அடப்பாவீங்களா இவ்வளவு நடந்திருக்கா அப்படின்ட்டு. சோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய புரட்சியே நடந்து சோசியல் மீடியால வந்து ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் ஆகி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இன் பிக் பாஸ் ஹிஸ்டரி ஒரு கண்டஸ்டன்ட் வந்து திரும்பி வைல்ட் கார்டுல வந்து கண்டஸ்டன்டா உள்ள போனதுக்கான ஒரு பெருமையும் வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. சோ உள்ள போயிட்டு நான் வெளியில வந்தப்போ இமேஜ் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். உண்மை நிறைய பேருக்கு தெரிஞ்சது. அந்த காலகட்டம், அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூ வீக்ஸ் எனக்கு வந்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கிடைச்சது வந்து கண்டிப்பா எனக்கு ஒரு பெரிய ஒரு என்ன புரிஞ்சுக்க முடிஞ்சது எல்லாராலையும். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. சோ நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர் வருது, நான் என்ன படம் பண்ண போறேன்னா இல்லையா எதுவுமே தெரியாது. பட் எஸ், நான் ப்ரிப்பேர்டா இருக்கேன். மென்டலி படங்கள் பண்ணணும், திரும்பி சினிமாவில வந்து நான் விட்ட இடத்த பிடிக்கணும். நான் வந்து ரொம்ப முட்டாள்தனம் பண்ணிட்டேன் சின்ன வயசுல. எனக்கு சினிமா அப்ப தேவை இல்லை அப்படின்னு முடிவெடுத்து சினிமா விட்டு விலகினேன். சோ இந்த வாட்டி ஆஃப்டர் திஸ் திரும்பவும் இந்த ஒரு வாய்ப்பு ஆண்டவன் எனக்கு இந்த ஸ்டேஜ் அண்ட் ஏஜ் லைஃப்ல கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அதை நான் வந்து யூஸ் பண்ண போறேன்னு ஒரு முடிவுல இருந்தேன். சோ அப்ப நான் கொஞ்சம் பயந்தேன், ஐயோ இது இந்த மாதிரி பண்ணி அப்புறம் நம்மள வந்து அப்படியே வந்து முத்திர திரும்பி குத்திட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தடுமாற்றம் இருந்தது. அந்த டைம்ல தான் நான் வந்து முரளி கிட்ட வந்து நான் சொன்னேன், இது வந்து இப்போ பண்ணா நல்லா இருக்குமான்னு தெரியல, சப்போஸ் ஒரு 4-5 படம் நான் பண்ணிட்டு அப்புறம் பண்ணேன்னா நல்லா இருக்கும். சோ எனக்கு இந்த படத்துல இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். படம் வேண்டான்ற மாதிரி தான் சொன்னேன். நாங்க நீ போய் கரெக்ட் கதையை மாத்திட்டு வாங்கன்னு நான் சொல்லல. பட் ஐ ரியலி ஹாவ் டு அப்ரிஷியேட் முரளிதரன். அவர் என் மேல அன்னைக்கு வைத்த அந்த நம்பிக்கைக்கு நிஜமா ரொம்ப 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 நன்றி. ஏன்னா எனக்கு படம் வாய்ப்புகள் இன்னும் வர ஆரம்பிக்காத ஒரு காலகட்டத்துல என்ன ஒரு நடிகையா பார்த்தாரு. எல்லாருமே வந்து என்ன வந்து ஒரு இன்னாரோட டாட்டரு, ஒரு எக்ஸ் ஹீரோயின் அண்ட் ஒரு போராளி, ஒரு விமன், இது போல்டு, ஆல் தட் இஸ் ஃபைன். ஆனா ஒரு நடிகையா என்னை யாரும் ஐடென்டிஃபை பண்ணாத ஒரு டைம்ல என் மேல நம்பிக்கை வைத்து அவர் போய் திரும்பியும் ஒரு கதாபாத்திரத்தை மாத்தி எழுதி வந்து இதை நீங்க இப்படி பண்ணா நல்லா இருக்கும் மேடம், நீங்க பண்றீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதை நான் கண்டிப்பா வந்து மறக்கவே மாட்டேன். சோ இந்த படம் தில் இருந்தா போராடு இஸ் மை ஃபர்ஸ்ட் சைன்டு ப்ராஜெக்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் நான் ஷூட்டிங் போன ப்ராஜெக்ட். எடுத்த உடனே வந்து சொன்ன மாதிரி புல்லட்ல வந்து புடவை கட்டிட்டு புல்லட்ல வரணும்ன்றாங்க. எனக்கு புல்லட் ஓட்ட தெரியாது, எதுவும் ஓட்ட தெரியாது. கார் ஓட்டுவேன், நல்லாவே ஓட்டுவேன். ஆனா 2 வீலர் என் லைஃப்ல நான் ஓட்டுனது கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது இவரு புல்லட் போட்டு சார் இன்னொன்னு ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லா இருந்தது கேட்கும் போது. அதுக்கப்புறம் புல்லட் வேற அமிச்சிட்டாரு வீட்டுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு. நான் ஒரு ஃப்ரெண்டு, அவங்க ஹஸ்பண்ட் 2 பேரும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்க சொல்லி கொடுக்கறதுக்கு. என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணாரு சொல்லி கொடுக்கறதுக்கு. எனக்கு அவ்வளவு பெரிய அந்த வெயிட்டா இருக்கு. நான் வேற அப்ப கொஞ்சம் இழைச்சிட்டேன், முன்னாடி மாதிரி இருந்திருந்தா கூட பரவாயில்ல. சோ அப்ப வந்து எனக்கு அதை வச்சு எப்படி எனக்கு ஓட்டுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ ஹவர்ஸ்ல கத்துக்கிட்டேன். நான் யூஸ்வலா கொஞ்சம் ஃபாஸ்ட் லேர்னர். கத்துக்கிட்டு ஓகே ஒன் டே ஒரு 2 ஹவர்ஸ் ட்ரைனிங் பண்ணோம். ஓகே நீ நல்லா ஓட்டுற அப்படின்ட்டாங்க. ஆனா புடவை கட்டி அந்த புடவை மேல ஏறக்கூடாது, இறங்கணும், அதுல நம்ம மூஞ்சில பயம் இருக்கக்கூடாது. அது வேற வந்து ஒரு அந்த ஷூட்டிங் பண்ண லொகேஷன் வந்து ஃபுல் கூட்டம், உச்சி வெயில், அதுல ஃபுல் மேக்கப் நகை. நான் நினைச்சேன் இது உனக்கு தேவையா, ரொம்ப ஆசைப்படுறியோ அப்படின்னு. பட் சத்தியமா அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தேன், தேவை அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தேன். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் வந்து தொழில் ரீதியா ஒரு ப்ரொஃபஷனலி ஒரு ஆக்டருக்கு, ஒரு நடிகருக்கு வந்து இந்த காலகட்டத்துல, இன்னைக்கு இருக்கிற சினிமாவில், இன்னைக்கு இருக்கிற கொரோனா அந்த காலகட்டத்துல எஸ்பெஷலி, அண்ட் சொன்ன மாதிரி ஒரு படம் தயாரிச்சு அதை வந்து உருவாக்கி கொண்டு வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சு அதை வந்து ஆடியோ லான்ச் பண்ணி ஒரு டீசரை ரிலீஸ் பண்ணி படத்தை தியேட்டருக்கு கொண்டு வர்றதோ இல்லை ஓடிடிக்கு கொண்டு வர்றதோ ஒரு மிகப்பெரிய போராட்டமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருக்கும்போது இந்த ஸ்டேஜ் அண்ட் ஏஜ்ல எனக்கு திரும்பவும் இந்த வாய்ப்பு ஆண்டவன் கொடுத்துருக்கான். அது வந்து ஒரு பிலிம் மேக்கர் லைக் முரளி ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டதுக்கு எஸ் ஐ ஹாவ் டு டூ திஸ். இதுக்கு தான் நான் திரும்பி இங்க வந்திருக்கேன். கண்டிப்பா வந்து இதை தாண்டி எனக்கு சினிமா என்னன்றதை கத்துக்கணும். இது நான் பண்ணிதான் ஆகணும். இது வந்து இட் இஸ் அ காலிங் ஃபார் மீ. ஐ வாண்ட் கேரக்டர்ஸ், குட் கேரக்டர்ஸ், நல்ல கதாபாத்திரங்கள். ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை ஃபாதர்.
ஏன்னா எங்க அப்பா வந்து எனக்கு அந்த ஸ்பாட்ல இன்ஃபேக்ட் எனக்கு ஞாபகம் இருக்காது, முரளிக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, நான் வந்து ஒரு டைலாக் பேசிட்டே இருக்கும்போது ஏதோ யாரோ எங்கேயோ பின்னாடி பேசிட்டு இருந்தாங்க. எங்க அப்பாக்கு கிடைக்கிற அதே ஒரு சீன், அவர் வேட்டியை வச்சுட்டு இப்படி காலை எட்டி உதைப்பாரு, நான் புடவை வச்சுட்டு காலை எட்டி உதைக்கிற மாதிரி ஒரு சீனு. அதே மாதிரி டைலாக் வரும்போது திடீர்னு எங்கேயோ இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தேன். கோயம்புத்தூர் பாஷை கவுண்டர் பாஷையில திடீர்னு டைலாக் சொல்லிட்டேன். எல்லாரும் வந்து அங்க கை தட்டி ஒரே இது, ஐயோ நாட்டாம எங்க அப்பாவை ஞாபகம் வந்துருச்சு அவங்களுக்கு. எனக்கு எங்க இருந்து அந்த கவுண்டர் பாஷை வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. பட் எங்கேயோ ஐ திங்க் அப்பாவோட அந்த படங்கள் நம்ம பார்த்து வளர்ந்தது, ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் பார்த்தது, அவரோட டெடிகேஷன், அவரை மாதிரி எல்லாம் ஒரு டெடிகேட்டட் ஆக்டர் வந்து ரொம்ப 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 கம்மி இன்னைக்கு இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியில. அவ்வளோ ஒரு டெடிகேட்டட் ஆக்டர் இல்லைன்னா இவ்வளவு தூரம் அவரால் வந்து இந்த வெற்றியை சினிமாவில பார்த்திருக்கவே முடியாது. ஸோ கண்டிப்பா அன்னைக்கு அவரை நினைச்சுக்கிட்டேன் ஆஸ் அன் ஆக்டர். அண்ட் ஒரு முடிவு எடுத்தேன், ஐ வில் ப்ரூவ் ஒன்ஸ் அகெயின் நான் விஜயகுமார் பொண்ணு தான். அவருக்கே அதை நான் திரும்பவும் ஒரு ரிவெஞ்சா எடுத்து ப்ரூவ் பண்ணி அவரை போல பல அவார்ட்ஸ் வாங்கி, அவர் பண்ணது போல பல குணச்சித்திர கதாபாத்திரங்கள் பண்ணி ஒரு நல்ல பேர் வந்து மக்கள் கிட்ட நடிகையா வாங்கி ப்ரூவ் பண்ணி, அப்போ வந்து அவரு ஏமா என்ன விடவே மாட்டியா அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணணும்னு நான் நினைச்சேன். அண்ட் ஆஃப்டர் தட் ஒரு கிட்டத்தட்ட ஐ திங்க் அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சு 2 லாக்டவுன் கூட முடிஞ்சது. ஒரு ஹோல் இயர் ஆஃப், அதுக்கப்புறம் தான் குக் வித் கோமாளில ஜெயிச்சேன், அதுக்கப்புறம் தான் யூடியூப் சேனல் தொடங்கினேன். ஸோ வேற ஒரு பாத்துல போயிட்டு இருக்கிற டைம்ல திரும்பவும் சினிமா பேக் டு ஃபார்ம் வந்து திரும்பவும் படங்கள். போன வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 12 to 15 ஃபிலிம்ஸ் ஐ திங்க் நான் வந்து நடிச்சு முடிச்சிருக்கேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு கண்டிப்பா வந்து தொடங்கி வச்சது முரளி தான். ஐ ஷுட் டெஃபினெட்லி கிவ் ஹிம் த கிரெடிட் ஃபார் தட். தேங்க்யூ முரளி அண்ட் த ப்ரொடியூசர்ஸ் கேபி ப்ரொடக்ஷன்ஸ் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. ஸோ நிறைய படங்கள் பண்ணி எல்லாமே டுவர்ட்ஸ் ரிலீஸ் இந்த 2 இயர்ஸ்ல நிறைய போராட்டங்கள், ரொம்ப ரொம்ப போராடி இருக்காங்க. நிறைய நண்பர்கள் தான் கூட நின்னாங்க, நான் கண்ணால பார்த்தேன். நண்பர்கள் தான் எப்பவுமே கூட நிப்பாங்க. இன்னைக்கு என்னமோ வைரல் ஸ்டார் அது இதுன்னு சொல்லி சொல்றாங்க, ஆனா சத்தியமா நீங்க இல்லைன்னா அந்த வைரலுக்கு அர்த்தமே எனக்கு இல்ல. அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நீங்க அதை பத்தி எழுதுனீங்க, அதை வந்து வைரல் ஆக்குனீங்க. ஸோ தேங்க்யூ டு ஆல் த பிரஸ் அண்ட் மீடியா. இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா எனக்கு இந்த ஸ்டேஜ் அண்ட் ஏஜ்ல எனக்கு திரும்பவும் இந்த வாய்ப்பு இவ்வளோ ஆண்டவன் ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குன்னா அது மீடியா இல்லாம சத்தியமா கிடையாது. நான் உயிரோட இன்னைக்கு இங்க இருக்கிறதும் மீடியானாலதான். அதை பல தருணங்கள்ல வந்து நான் உணர்ந்திருக்கேன். அண்ட் நீங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், ஒருத்தரோட தலையெழுத்தையே மாத்தி எழுத முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, ஏன்னா நான் கண்ணால பாத்திருக்கேன். ஸோ இங்க இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு, இந்த டேலண்ட்டுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, சின்ன படங்கள் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது அதுக்கான வரவேற்பு கிடைக்காததுக்கு காரணம் மக்கள் கிட்ட போய் அந்த படத்தோட ரிவ்யூ கரெக்டா சேர்றது இல்ல. ரிவ்யூங்கிற பேர்ல வந்து நக்கல் பண்ணி, காமெடி பண்ணி, மீம் பண்ணி நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து அந்த கஷ்டத்தை தெரியாம வந்து அவங்க வந்து டிஆர்பிக்காகவும் அவங்களோட அந்த வியூவர்ஷிப்காக வந்து ரொம்ப பயன்படுத்துறாங்க. ஆனா வந்து நிஜமா வந்து ஒரு நல்ல கலைஞர்களோட படம், ஒரு நல்ல கதை உள்ள படம், ஒரு கருத்துள்ள படம், ஒரு என்டர்டெயின்மெண்டான படம் எதுவா இருந்தாலுமே, சின்ன நடிகர்களா இருந்தாலும் புது முகங்களா இருந்தாலும் அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்க கையால மட்டும்தான் முடியும். சோ இந்த படத்தோட முக்கியமான காட்சிகள், பாடல்கள் இது எல்லாமே நீங்க கொஞ்சம் உங்களோட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம தயவு செஞ்சு இத மக்கள் கிட்ட முன்கூடியா கொண்டு போங்க. அப்பதான் மக்கள் தியேட்டருக்கோ இல்ல எங்க அந்த படம் ரிலீஸ் ஆகுதோ, எந்த படமா இருந்தாலும் சரி, அதுக்கான வரவேற்பு, தக்க வரவேற்பு கிடைக்கும். அதுக்கு வந்து நான் தாழ்மையோட உங்களை வந்து கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் கமிங். டிசைனர் கே சேகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டிஆர் கோபி, சுதாகர், ஷேக், ஹரிகரன், அப்புறம் சிவநாராயணன். டைரக்டர் அவங்களுக்கு மரியாதை நினைக்கிறேன். வாங்க டக்குன்னு. சுமன் அவர்களும் ஆர்பி பாலா அவர்களும் அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள்.
ஏன்னா இவங்கெல்லாம் பின்னணியிலேருந்து இவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க. அடுத்ததான் நம்ம அவளோட எதிர்பார்க்குறேன் தில்லு இருந்தா போராட படத்தோட குறுந்தகடு வெளியீட்டு விழா. இந்த மேடையில் இரண்டு இரும்பு பெண்மணிகள், ஒன்று வனிதா விஜயகுமார், இன்னொன்று ராஜலட்சுமி செந்தில் அவர்களும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் சவுந்தர் அவர்களும் இணைந்து குறுந்தகடை வெளியிட KP சுமன், KP பிரசாத், RP பாலா, இசையமைப்பாளர் சாய் தர்ஷன், கதாநாயகன் கார்த்திக் தாஸ் மற்றும் இயக்குனர் முரளிதரன் அனைவரும் இணைந்து பெற்றுக்கொள்வார்கள். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு இங்க வந்திருக்கிற உங்களுக்கு கூட தெரியாத ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன். என்னன்னா அவங்களுக்கே தெரியுமா தெரியாதா, முரளிக்கு தெரியுமா தெரியாதா தெரியல. பிகாஸ் ரொம்ப நாள் ஆச்சு இந்த படம் நான் கமிட் ஆகி டிராவல் பண்றதே கடைசியில மேடம் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. பட் ஆக்சுவலி என்னோட இந்த இன்னிங்ஸ்ல பிக் பாஸுக்கு அப்புறம் சினிமா திரும்பவும் நான் இந்த ஒரு பயணத்தை தொடங்கினது முதல்ல ஒப்பந்தமானது இந்த படம் தான். அன்னைக்கு பிக் பாஸ்ங்கிற ஒரு சீசன் 3 ஒரு பெரிய ஒரு TRP சீசனா இருந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, அது மட்டுமே பேசப்பட்டது. அவ்வளோ ஒரு பிரபலமா, அவ்வளோ ஒரு ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ள நாங்க எல்லாமே ஒரு கதாபாத்திரமா அவங்க குடும்பத்துல ஒருத்தரா கலந்து அவ்வளோ ஒரு இன்வால்வ்மெண்ட்ல போயிட்டு முடிஞ்சு அந்த சீசன்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணது முரளிதரன் தான் இந்த படத்துக்காக. அப்ப படத்தோட பேரு வேறையா இருந்தது. அப்ப அவர் சொன்ன மாதிரி என்கிட்ட இந்த கதையை சொன்னாரு. அவர் சொன்னாரு, இந்த மாதிரி உங்க நம்பர் யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, யார்கிட்ட கேட்டாலும் தரல. நான் விஜய் டிவிலையும் கேட்டு பார்த்துட்டேன், இவங்க கிட்ட எல்லார்கிட்ட கேட்டு பார்த்தேன். இது ஆரம்பம், ஜஸ்ட் ஆஃப்டர் ஐ கேம் ஆஃப்டர் பிக் பாஸ்ல இருந்து வெளில இருந்தேன். ஸோ புது சிம் நம்பர் எடுத்திருந்தேன். அப்பதான் நான் விஜய் டிவியை தவிர யாருக்குமே தெரியாது அந்த நம்பர். ஸோ நான் ரொம்ப ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு போராடி வந்தேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா இது, நம்மள ஒருத்தவங்க கான்டாக்ட் பண்ணோம்னா கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்பர் கூட கிடைக்காத அளவுக்கு கஷ்டமா இருக்கு. யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு அப்ப முரளி என்கிட்ட பேசினப்போ இந்த கதையை பத்தி சொன்னாரு, இந்த படத்தை பத்தி சொன்னாரு. அப்ப அவர் சொன்ன மாதிரி அவர் சொன்னது எனக்கு அந்த டைம்ல கொஞ்சம் ஈடுபாடு கம்மியா இருந்தது. நான் நெகட்டிவ் ரோல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நான் பண்ணுவேன். அவர் கேட்டிருந்த டைம் பிக் பாஸ்க்கு அப்புறம் பிக் பாஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளியில எவிக்ஷன் ஆயிட்டு வரேன். அப்போ உலகமகா வில்லி நான் தான். ஏன் என்ன வெளியில அமிச்சாங்க அப்படின்னு வெளியில பார்த்தாதான் தெரியுது, அடப்பாவீங்களா இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய புரட்சியே நடந்து சோசியல் மீடியால ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் ஆகி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இன் பிக் பாஸ் ஹிஸ்டரி ஒரு கண்டஸ்டன்ட் திரும்பி வைல்ட் கார்டில் கண்டஸ்டண்டா உள்ள போனதுக்கான ஒரு பெருமையும் வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. ஸோ உள்ள போயிட்டு நான் வெளியில வந்தப்போ இமேஜ் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். உண்மை நிறைய பேருக்கு தெரிஞ்சது. அந்த காலகட்டம், அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூ வீக்ஸ்
எனக்கு வந்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கிடைச்சது வந்து கண்டிப்பா எனக்கு ஒரு பெரிய ஒரு என்னை புரிஞ்சுக்க முடிஞ்சுது எல்லாராலையும். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஸோ நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர் வருது, நான் என்ன படம் பண்ண போறேன்னா இல்லையா எதுவுமே தெரியாது. பட் எஸ், நான் ப்ரிப்பேர்டா இருக்கேன். மென்டலி படங்கள் பண்ணணும், திரும்பி சினிமாவில் வந்து நான் விட்ட இடத்த பிடிக்கணும். நான் வந்து ரொம்ப முட்டாள்தனம் பண்ணிட்டேன் சின்ன வயசுல, எனக்கு சினிமா அப்ப தேவை இல்லை அப்படின்னு முடிவு எடுத்து சினிமா விட்டு விலகினேன். ஸோ இந்த வாட்டி ஆஃப்டர் திஸ் திரும்பவும் இந்த ஒரு வாய்ப்பு ஆண்டவன் எனக்கு இந்த ஸ்டேஜ் அண்ட் ஏஜ் லைஃப்ல கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அதை நான் வந்து யூஸ் பண்ண போறேன்னு ஒரு முடிவுல இருந்தேன். ஸோ அப்ப நான் கொஞ்சம் பயந்தேன், ஐயோ இது இந்த மாதிரி பண்ணி அப்புறம் நம்மளை வந்து அப்படியே வந்து முத்திரை திரும்பி குத்திட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தடுமாற்றம் இருந்தது. அந்த டைம்ல தான் நான் வந்து முரளி கிட்ட வந்து நான் சொன்னேன், இது வந்து இப்போ பண்ணா நல்லா இருக்குமான்னு தெரியல, சப்போஸ் ஒரு 4-5 படம் நான் பண்ணிட்டு அப்புறம் பண்ணேன்னா நல்லா இருக்கும். ஸோ எனக்கு இந்த படத்துல இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். படம் வேண்டான்ற மாதிரி தான் சொன்னேன். நாங்க நீ போய் கரெக்ட் கதையை மாத்திட்டு வாங்கன்னு நான் சொல்லலை. பட் ஐ ரியலி ஹாவ் டு அப்ரிஷியேட் முரளிதரன். அவர் என் மேல அன்னைக்கு வைத்த அந்த நம்பிக்கைக்கு நிஜமா ரொம்ப 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 நன்றி. ஏன்னா எனக்கு படம் வாய்ப்புகள் இன்னும் வர ஆரம்பிக்காத ஒரு காலகட்டத்துல என்ன ஒரு நடிகையா பார்த்தாரு. எல்லாருமே வந்து என்ன வந்து ஒரு இன்னாரோட டாட்டரு, ஒரு எக்ஸ் ஹீரோயின் அண்ட் ஒரு போராளி, ஒரு விமன், இது போல்டு, ஆல் தட் இஸ் ஃபைன். ஆனா ஒரு நடிகையா என்னை யாரும் ஐடென்டிஃபை பண்ணாத ஒரு டைம்ல என் மேல நம்பிக்கை வைத்து அவர் போய் திரும்பியும் ஒரு கதாபாத்திரத்தை மாற்றி எழுதி வந்து இதை நீங்க இப்படி பண்ணா நல்லா இருக்கும் மேடம், நீங்க பண்றீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதை நான் கண்டிப்பா வந்து மறக்கவே மாட்டேன். ஸோ இந்த படம் தில் இருந்தா போராடு இஸ் மை ஃபர்ஸ்ட் சைன்டு ப்ராஜெக்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் நான் ஷூட்டிங் போன ப்ராஜெக்ட். எடுத்த உடனே வந்து சொன்ன மாதிரி புல்லெட்ல வந்து புடவை கட்டிட்டு புல்லெட்ல வரணும்ன்றாங்க. எனக்கு புல்லெட்டு ஓட்ட தெரியாது, எதுவும் ஓட்ட தெரியாது. கார் ஓட்டுவேன், நல்லாவே ஓட்டுவேன். ஆனா 2 வீலர் என் லைஃப்ல நான் ஓட்டினது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் புல்லெட்டு போட்டு சாரி, இன்னொன்னு ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லா இருந்தது கேட்கும்போது. அதுக்கப்புறம் புல்லெட் வேற அனுப்பிச்சிட்டாரு வீட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. நான் ஒரு ஃப்ரெண்டு, அவங்க ஹஸ்பண்ட் 2 பேரும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்க சொல்லி கொடுக்கறதுக்கு. என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணாரு சொல்லி கொடுக்கறதுக்கு. எனக்கு அவ்வளோ பெரிய அந்த வெயிட்டா இருக்கு. நான் வேற அப்ப கொஞ்சம் இழைச்சிட்டேன், முன்னாடி மாதிரி இருந்திருந்தா கூட பரவாயில்ல. ஸோ அப்போ வந்து எனக்கு அதை வச்சு எப்படி எனக்கு ஓட்டுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ ஹவர்ஸ்ல கத்துக்கிட்டேன். நான் யூஸ்வலா கொஞ்சம் ஃபாஸ்ட் லேர்னர். கத்துக்கிட்டு ஓகே, ஒன் டே ஒரு 2 hours ட்ரைனிங் பண்ணோம். ஓகே நீ நல்லா ஓட்டுற அப்படின்ட்டாங்க. ஆனா புடவை கட்டி அந்த புடவை மேல ஏறக்கூடாது, இறங்கணும், அதுல நம்ம மூஞ்சில பயம் இருக்கக்கூடாது. அது வேற வந்து ஒரு அந்த ஷூட்டிங் பண்ண லொகேஷன் வந்து ஃபுல் கூட்டம், உச்சி வெயில், அதுல ஃபுல் மேக்கப் நகை. நான் நினைச்சேன் இது உனக்கு தேவையா, ரொம்ப ஆசைப்படுறியோ அப்படின்னு. பட் சத்தியமா அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தேன், தேவை அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தேன். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் வந்து தொழில் ரீதியா ஒரு ப்ரொஃபஷனலி ஒரு ஆக்டருக்கு, ஒரு நடிகருக்கு வந்து இந்த காலகட்டத்துல, இன்னைக்கு இருக்கிற சினிமாவில், இன்னைக்கு இருக்கிற கொரோனா அந்த காலகட்டத்துல எஸ்பெஷலி, அண்ட் சொன்ன மாதிரி ஒரு படம் தயாரிச்சு அதை வந்து உருவாக்கி கொண்டு வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சு அதை வந்து ஆடியோ லான்ச் பண்ணி ஒரு டீசரை ரிலீஸ் பண்ணி படத்தை தியேட்டருக்கு கொண்டு வர்றதோ இல்லை ஓடிடிக்கு கொண்டு வர்றதோ ஒரு மிகப்பெரிய போராட்டமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது இந்த ஸ்டேஜ் அண்ட் ஏஜ்ல எனக்கு திரும்பவும் இந்த வாய்ப்பு ஆண்டவன் கொடுத்துருக்கான். அது வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர் லைக் முரளி ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டதுக்கு எஸ் ஐ ஹாவ் டு டூ திஸ். இதுக்கு தான் நான் திரும்பி இங்கே வந்திருக்கேன். கண்டிப்பாக வந்து இதை தாண்டி எனக்கு சினிமா என்னன்றதை கற்றுக்கணும். இது நான் பண்ணி தான் ஆகணும். இது வந்து இட் இஸ் அ காலிங் ஃபார் மீ. ஐ வாண்ட் கேரக்டர்ஸ், குட் கேரக்டர்ஸ், நல்ல கதாபாத்திரங்கள். ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை ஃபாதர். ஏன்னா எங்கள் அப்பா வந்து எனக்கு அந்த ஸ்பாட்ல இன்ஃபேக்ட் எனக்கு ஞாபகம் இருக்காது, முரளிக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, நான் வந்து ஒரு டைலாக் பேசிட்டே இருக்கும்போது ஏதோ யாரோ எங்கேயோ பின்னாடி பேசிட்டு இருந்தாங்க. எங்க அப்பாக்கு கிடைக்கிற அதே ஒரு சீன், அவர் வேட்டியை வச்சுட்டு இப்படி காலை எட்டி உதைப்பாரு, நான் புடவை வச்சுட்டு காலை எட்டி உதைக்கிற மாதிரி ஒரு சீனு. அதே மாதிரி டைலாக் வரும்போது திடீர்னு எங்கேயோ இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தேன். கோயம்புத்தூர் பாஷை, கவர்னர் பாஷையில திடீர்னு டைலாக் சொல்லிட்டேன். எல்லாரும் வந்து அங்க கை தட்டி ஒரே இது, ஐயோ நாட்டாம எங்க அப்பாவை ஞாபகம் வந்துருச்சு அவங்களுக்கு.
எனக்கு எங்க இருந்து அந்த கவுண்டர் பாஷை வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. பட் எங்கேயோ ஐ திங்க் அப்பாவோட அந்த படங்கள் நம்ம பார்த்து வளர்ந்தது, ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் பார்த்தது, அவரோட டெடிகேஷன், அவரை மாதிரி எல்லாம் ஒரு டெடிகேட்டட் ஆக்டர் வந்து ரொம்ப 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 கம்மி இன்னைக்கு இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியில. அவ்வளோ ஒரு டெடிகேட்டட் ஆக்டர் இல்லைன்னா இவ்வளோ தூரம் அவரால் வந்து இந்த வெற்றியை சினிமாவில் பார்த்துருக்கவே முடியாது. ஸோ கண்டிப்பாக அன்னைக்கு அவரை நினச்சிக்கிட்டேன் ஆஸ் அன் ஆக்டர். அண்ட் ஒரு முடிவு எடுத்தேன், ஐ வில் ப்ரூவ் ஒன்ஸ் அகெயின் நான் விஜயகுமார் பொண்ணு தான். அவருக்கே அதை நான் திரும்பவும் ஒரு ரிவெஞ்சா எடுத்து ப்ரூவ் பண்ணி அவரை போல பல அவார்ட்ஸ் வாங்கி அவர் பண்ணது போல பல குணச்சித்திர கதாபாத்திரங்கள் பண்ணி ஒரு நல்ல பேர் வந்து மக்கள் கிட்ட நடிகையா வாங்கி ப்ரூவ் பண்ணி அப்போ வந்து அவரு ஏமா என்ன விடவே மாட்டியா அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணணும்னு நான் நினைச்சேன். அண்ட் ஆஃப்டர் தட் ஒரு கிட்டத்தட்ட ஐ திங்க் அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சு 2 லாக்டவுன் கூட முடிஞ்சுது. ஒரு ஹோல் இயர் ஆஃப் அதுக்கப்புறம் தான் குக் வித் கோமாளியில ஜெயிச்சேன். அதுக்கப்புறம் தான் யூடியூப் சேனல் தொடங்கினேன். ஸோ வேற ஒரு பாத்துல போயிட்டு இருக்கிற டைம்ல திரும்பவும் சினிமா பேக் டு ஃபார்ம் வந்து திரும்பவும் படங்கள். போன வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 12 to 15 ஃபிலிம்ஸ் ஐ திங்க் நான் வந்து நடிச்சு முடிச்சிருக்கேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு கண்டிப்பா வந்து தொடங்கி வச்சது முரளி தான். ஐ ஷுட் டெஃபினெட்லி கிவ் ஹிம் த கிரெடிட் ஃபார் தட். தேங்க்யூ முரளி அண்ட் த ப்ரொடியூசர்ஸ் கேபி ப்ரொடக்ஷன்ஸ் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. ஸோ நிறைய படங்கள் பண்ணி எல்லாமே டுவர்ட்ஸ் ரிலீஸ் இந்த 2 இயர்ஸ்ல நிறைய போராட்டங்கள் ரொம்ப ரொம்ப போராடி இருக்காங்க. நிறைய நண்பர்கள் தான் கூட நின்னாங்க, நான் கண்ணால பார்த்தேன். நண்பர்கள் தான் எப்பவுமே கூட நிற்பாங்க. இன்னைக்கு என்னமோ வைரல் ஸ்டார் அது இதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா சத்தியமா நீங்க இல்லைன்னா அந்த வைரலுக்கு அர்த்தமே எனக்கு இல்லை. அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நீங்க அதை பத்தி எழுதுனீங்க, அதை வந்து வைரல் ஆக்குனீங்க. ஸோ தேங்க்யூ டு ஆல் த ப்ரெஸ் அண்ட் மீடியா. இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா எனக்கு இந்த ஸ்டேஜ் அண்ட் ஏஜ்ல எனக்கு திரும்பவும் இந்த வாய்ப்பு இவ்வளோ ஆண்டவன் ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குன்னா அது மீடியா இல்லாம சத்தியமா கிடையாது. நான் உயிரோட இன்னைக்கு இங்க இருக்கிறதும் மீடியானாலதான். அதை பல தருணங்கள்ல வந்து நான் உணர்ந்திருக்கேன். அண்ட் நீங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், ஒருத்தரோட தலையெழுத்தையே மாத்தி எழுத முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா நான் கண்ணால பார்த்திருக்கேன். ஸோ இங்க இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இந்த டேலண்ட்டுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, சின்ன படங்கள் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது அதுக்கான வரவேற்பு கிடைக்காததுக்கு காரணம் மக்கள் கிட்ட போய் அந்த படத்தோட ரிவ்யூ கரெக்டா சேர்றது இல்ல. ரிவ்யூங்கிற பேர்ல வந்து நக்கல் பண்ணி காமெடி பண்ணி மீம் பண்ணி நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து அந்த கஷ்டத்தை தெரியாம வந்து அவங்க வந்து டிஆர்பிக்காகவும் அவங்களோட அந்த வியூவர்ஷிப்காக வந்து ரொம்ப பயன்படுத்துறாங்க. ஆனா வந்து நிஜமா வந்து ஒரு நல்ல கலைஞர்களோட படம், ஒரு நல்ல கதை உள்ள படம், ஒரு கருத்துள்ள படம், ஒரு என்டர்டெயின்மெண்டான படம் எதுவா இருந்தாலுமே, சின்ன நடிகர்களா இருந்தாலும் புது முகங்களா இருந்தாலும் அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்க கையால மட்டும்தான் முடியும். சோ இந்த படத்தோட முக்கியமான காட்சிகள், பாடல்கள் இது எல்லாமே நீங்க கொஞ்சம் உங்களோட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம தயவு செஞ்சு இத மக்கள் கிட்ட முன்கூடியா கொண்டு போங்க. அப்பதான் மக்கள் தியேட்டருக்கோ இல்ல எங்க அந்த படம் ரிலீஸ் ஆகுதோ எந்த படமா இருந்தாலும் சரி அதுக்கான வரவேற்பு, தக்க வரவேற்பு கிடைக்கும். அதுக்கு வந்து நான் தாழ்மையோட உங்களை வந்து கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் கமிங்.